பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹுவின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கின்றோம். இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய 6வது ஆண்டு பூர்த்தி விழாவும் சான்றிதழ் வழங்கி வைக்கின்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் அன்போடு வருக வருகவென்று வரவேற்கின்றோம். 6 வருட ஊடக பயணம், இலங்கையினுடைய முன்னணி ஊடகங்களில் கடமையாற்றுகின்ற பல்வேறு ஊடகவியலாளர்களை உருவாக்கிய பிறைநிலா ஊடக வலையமைப்பு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் 6வது வருடத்தையும் பூர்த்தி செய்கிறது என்கின்ற போது அது மட்டில்லாத ஒரு மகிழ்ச்சி. பிறைநிலா ஊடக வலையமைப்பு சாதாரணமாக ஊடக கல்வியை மாத்திரம் நடத்தாது, மாணவர்களினுடைய திறமைகள் இந்த நாட்டில் ஏழ்மையில் இருக்கின்ற மக்களை அவர்களை உயரத்துக்கு கொண்டு வந்து உரியவர்கள் மூலம் அவர்களுக்கு உதவியை பெற்றுக் கொடுத்து பல்வேறு சமூக சேவைகளையும் செய்து வருகிறது. 18வது ஆண்டிலே கால் பதித்து ஊடக சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய தலைவர் சஃப்ராஸ் அபூபக்கர் அவர்களினுடைய தலைமையில் இன்றைய நிகழ்வு இங்கு இடம்பெறுகிறது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை அதிதிகளையும் அன்போடு இந்த வழியில் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்றார் வெட்டிங் ரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர், பிரபல தொழிலதிபர், தேசமானிய தேசபந்து கலாநிதி அல்ஹாஜ் ரைஸ் மீரா அவர்களை இப்போது இந்த ஆசனத்தில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பல தடைகளை தாண்டி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற குருநாகல் நகர் இஸ்லாமிய வர்த்தக சங்கம் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த வழியில் அன்போடு வருக வருகவென்று வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்வினை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கின்றோம். ஆரம்பித்து வைக்க முதலில் கிராத்தினை வழங்க அன்போடு அழைப்பது கலேவல பகுதியைச் சேர்ந்த சதாம் ஹுசைன் அவர்களை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. கிராத்தினை வழங்கிய கலேவல பகுதியைச் சேர்ந்த சதாம் ஹுசைன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து எமது நாட்டின் மேன்மையை மதிக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய மேன்மையை போற்றும் தேசிய கீதம், அந்த தேசிய கீதத்துக்கு அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
நன்றி. பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய 6வது ஆண்டு பூர்த்தி விழாவும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய 6வது ஆண்டு பூர்த்தி விழாவில் அடுத்து பிறைநிலா கடந்து வந்த பாதை அது சம்பந்தமான உரையோடு வரவேற்புரையினை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய பணிப்பாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சஃப்ராஸ் அபூபக்கர் அவர்களை. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கக்கூடிய சமூக சேவையாளர், சமூக ஆர்வலர், சமூக சிந்தனையாளர், சமூகத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தேசமானிய தேசமந்து, அதே போன்று கௌரவத்துக்குரிய கலாநிதி ரைஸ் மீரா ஹாஜி அவர்களை அன்போடு வரவேற்றுக்கொண்டு, அதே போன்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் அகில இலங்கை ஜெம்மியத்துல் உலமாவின் கம்பஹா கிளை தலைவர், வானொலிகளிலெல்லாம் வாஞ்சியோடு கேட்ட குரல் மூத்த ஊடகவியலாளர் அஷேக் அப்துல் சலாம் மௌலவி அவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்வதோடு, இந்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெற வேண்டும், என்னையும் விட சிறப்பாக இந்த நிகழ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து இந்த மண்டபத்தில் இவ்வாறான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பிறைநிலா ஊடக வலையமைப்பின் செயலாளர் கௌரவத்துக்குரிய நண்பர் ரிஃப்கான் அவர்களே, அதேபோன்று பிறைநிலா ஊடக வலையமைப்பின் தொழில்நுட்ப உதவியாளராக பிறைநிலா ஊடக வலையமைப்பு ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை என்னோடு தோள் கொடுத்து கடமை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மாத்தளையைச் சேர்ந்த சகோதரன் அசீம் அவர்களே, அதேபோன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்க என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய ஊடகத்துறை நண்பன், அதேபோன்று பல்கலைக்கழக நண்பன் சகோதரன், சக்தி எஃப்எம் வானொலிகளெல்லாம் உங்களுக்கு கேட்ட குரல், குறிப்பாக ஹலோ சக்தி மூலம் உங்கள் எல்லோரோடும் பேசி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் ஆர்ஜே சவுக்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். எனவே அவரையும் அன்பாக வரவேற்றுக் கொள்வதோடு, வருகை தந்திருக்கக்கூடிய குறிப்பாக எங்களுடைய இந்த குருநேகல் நகர எல்லையிலே ஐடெக் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ட்ரேடிங் அசோசியேஷன் குருநேகல இஸ்லாமிய வர்த்தக சங்கம் என்று ஒரு வர்த்தக சங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக சமூகத்திற்கு ஏராளமான இனம், மதம், மொழிகளுக்கு அப்பால் சென்று ஏராளமான சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐடெக் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். என்னுடைய சிறிய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த ஐடெக் அமைப்பினுடைய அத்தனை பேரையும் இந்த இடத்திற்கு நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அதேபோன்று இங்கே ஏராளமான உலமாக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். உலமாக்களே, உங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அத்தோடு எங்களுடைய போட்டிகள் சில நடைபெற்றன. அந்த போட்டிகளிலே வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் இங்கே சான்றிதழ் பெற வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய அவர்களது உற்றார்கள், உறவினர்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வதோடு, யார் பெயர் குறிப்பிட மறந்தேனோ அவர்களையும் இணைத்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் நிலவ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வரவேற்புரைக்குள் செல்கின்றேன். குறிப்பாக பிறைநிலா ஊடக வலையமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு மே 20ஆம் தேதி 6ஆம் ஆண்டை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றோம். அதற்கு முதல் என்னை பற்றி ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு செய்து வைக்கின்றேன். எனது பெயர் சஃப்ராஸ் அபூபக்கர். நான் குருநேகல் மாவட்டம் கெக்குனகொல்ல பிரதேசத்தை சேர்ந்தவன். கெக்குனகொல்ல பிரதேசத்திலும் கால்லேகம என்று சொல்லக்கூடிய ஒரு குக்கிராமத்திலே வசிக்கின்றேன். கல்வி பொது தராதரம் உயர்தரம் படிக்கின்ற நேரமே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவைக்கு குரல் கொடுப்பாளராக, குறிப்பாக கவிதை களம், மாணவர் மன்றம், இளைஞர் இதயம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு குரல் கொடுப்பாளராக தெரிவு செய்யப்பட்டேன். அதனைத் தொடர்ந்து தாளம் எஃப்எம் வானொலி, அதே போன்று அலை எஃப்எம் வானொலி, வசந்தம் எஃப்எம் வானொலி போன்ற வானொலிகளில் அறிவிப்பாளராக கடமை புரிந்தேன். அதனைத் தொடர்ந்து பிறை டிவியிலே நிகழ்ச்சி முகாமையாளராக கடமை புரிந்தேன். இப்படி ஏராளமான ஊடக அனுபவத்தை வைத்துக்கொண்டு கடைசியாக கொழும்பு பல்கலைக்கழகத்திலே இதழியல் துறையிலே பட்ட படிப்பினையும் நிறைவு செய்திருக்கின்றேன். கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு பிறைநிலா ஊடக வலையமைப்பை ஆரம்பித்து அதன் மூலம் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு இருந்தது. தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தேவைப்பாடு இருந்தது. குறிப்பாக எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையிலே எல்லோரும் ஊடகம் வேண்டும் என்று சில காலம் பேசுவார்கள். அழுத்கமையில் நடந்த விவகாரமாக இருக்கட்டும், திகனையில் நடந்த விவகாரமாக இருக்கட்டும், குருநேகலை சுற்றி நடந்த விவகாரங்களாக இருக்கட்டும், அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களிடமிருந்த எண்ணக்கரு முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு ஊடகம் வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு இருந்ததாக எல்லோரும் கதை வளர்த்து கொண்டிருந்தார்கள், கதை சொல்லி கொண்டிருந்தார்கள்.
அந்த சந்தர்ப்பத்திலே தான் எனக்குள் ஒரு உத்வேகம், ஒரு நம்பிக்கை பிறந்தது. எப்படியாவது எங்களுக்கு என்று சொல்லி, குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு என்று சொல்லி ஒரு ஊடகத்தை நாங்கள் உருவாக்கி அதை காலப்போக்கில் ஒரு சிறந்த ஒரு ஊடகமாக மாற்ற வேண்டும் என்கின்ற தேவைப்பாடும் அந்த நம்பிக்கையும் எனக்குள் பிறந்துதான் 2016ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி பிறை நிலா என்று சொல்லக்கூடிய இந்த ஊடக வலையமைப்பை ஆரம்பித்தோம். ஏன் நாம் இதற்கு பிறை நிலா என்று பெயர் வைத்தோம் என்றால், குறிப்பாக வானத்திலே இருக்கக்கூடிய நிலாவுக்கு முஸ்லிம்கள் பிறை என்று சொல்வார்கள், எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் நிலா என்று சொல்வார்கள். எனவே பிறை நிலா என்பது ஒரு வசனம் தான். இருந்தாலும் எங்களுடைய தமிழ் உறவுகளும் எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளும் இதில் அங்கம் வகிக்கலாம், அவர்களுக்காக வேண்டித்தான் இந்த ஊடகம் உருவாக்கப்படுகிறது என்பதை சமூகத்திற்கு சொல்வதற்காக வேண்டித்தான் நாங்கள் பிறை நிலா என்கின்ற பெயரை இதற்கு நாங்கள் சூட்டினோம். இதற்கு அப்பொழுது ஆலோசகராக இருந்த, எனக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் மர்ஹூம் ARM ஜிஃப்ரி சார் அவர்களை இந்த வேளையில் நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்துகின்றோம். அவரும் நானும் மஷூரா செய்துதான் இந்த பெயரை, பிறை நிலா என்கின்ற பெயரை இந்த ஊடகத்துக்கு சூட்டினோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதன் பிறகு பிறை நிலாவினுடைய வளர்ச்சி தொடர்ந்தது. இதுவரைக்கும் நாங்கள் சமூகத்திற்கு என்னென்ன சேவைகளை செய்தோம் என்பதை ஆவணப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. இருந்தாலும் எங்களுடைய சிரேஷ்ட தொழில்நுட்பவியலாளராக கடமை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர், அவருடைய டிகிரியினுடைய ஃபைனல் எக்ஸாம் தொடர்ச்சியாக இன்றிலிருந்து 4 நாளைக்கு நடைபெறுகிறது. எனவே தொழில்நுட்ப ரீதியான அந்த செயற்பாடுகளை எங்களால் செய்ய முடியாமல் போனது. எனவே அந்த சகோதரன் ரியாஜையும் நாங்கள் இந்த வேளையில் நன்றியோடு ஞாபகப்படுத்தி கொண்டு, அவர் பரீட்சையில் சித்தியடைந்து சிறந்த பெறுபேறுகளை பெற வேண்டும் என்று துஆ பிரார்த்தனையும் செய்து கொள்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய இந்த 6 வருடத்தில் நாங்கள் செய்த சில சேவைகளை ஞாபகப்படுத்துகின்றோம். குறிப்பாக அக்குரணை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜெமியத்துல் உலமா சபை இருக்கிறது, அதனுடைய கிளை. அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட உலமாக்களை அழைத்து அவர்களுக்கான ஊடகத்தினுடைய தேவை, நீங்கள் ஊடகம் மூலம் சமூகத்திற்கு என்ன செய்யலாம் என்கின்ற விடயத்தை அந்த ஜெமியத்துல் உலமாவினுடைய தலைவர் கௌரவத்துக்குரிய ஷியாம் மௌலவி அவர்களுடைய பணிப்புரையின் பெயரில் நான் அங்கு சென்று அந்த உலமாக்களுக்கான ஊடகம் தொடர்பான சிறந்ததொரு வழிகாட்டலை செய்திருந்தேன். இது 2017 அல்லது 18ஆம் ஆண்டில் நடைபெற்ற சம்பவம். அதனைத் தொடர்ந்து அக்குரண மீசானியா அரபு கலாசாலையிலே அங்கே இருக்கக்கூடிய சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஊடகம் தொடர்பான வழிகாட்டலும், ஊடகம் மூலம் அவர்கள் என்ன செய்யலாம் சமூகத்திற்கு என்கின்ற மிக தெளிவான ஒரு செயலமர்வை ஒரு நாள் முழுவதும் நாம் அங்கே செய்திருந்தோம். என்னோடு அதில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் மர்ஹூம் ARM ஜிஃப்ரி, சிரேஷ்ட சட்டத்தரணி சஃப்ரா சாரிஸ் உட்பட இன்னும் ஒரு சில ஊடகவியலாளர்களும் அங்கே கலந்திருந்தார்கள். இதுவும் 2016ஆம் ஆண்டு அக்குரண மீசானியா அரபு கலாசாலையிலே நாம் செய்த நிகழ்ச்சி. அதேபோன்று அக்குரண பாலிகா பெண்கள் கல்லூரியிலே அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு அந்நாள் அதிபரினுடைய தலைமையின் கீழ் நாங்கள் ஒரு ஊடக செயலமர்வை செய்திருந்தோம். அதுவும் 2017ஆம் ஆண்டு கால பகுதியில் அக்குரண பாலிகா முஸ்லிம் கல்லூரியிலே நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தோம். அதேபோன்று 2018ஆம் ஆண்டு கடைசி பகுதியிலே டிசம்பர் மாதம் அக்குரண மணிகம் கண்டி ஜின்னா மண்டபத்திலே குறிப்பாக 400க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வழிகாட்டல் பயிற்சி பட்டறை ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தோம். ஒரு நாள் முழு பயிற்சி பட்டறையாக அவர்களுடைய எவ்வாறான தொழில்களை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும், வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் சரி உள்நாட்டிலும் சரி அவர்கள் எவ்வாறான தொழில் வாய்ப்புகளை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற குறிப்பாக ஒரு நாள் முழுவதுமான ஒரு செயலமர்வை கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு நாம் கண்டி ஜின்னா மண்டபத்திலே ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நாம் செய்து முடித்திருந்தோம். அதேபோன்று குறிப்பாக மௌசாகல மஸ்கலியாவிலே இருக்கக்கூடிய மௌசாகல தோட்டத்திலே இருக்கக்கூடிய 2000 குடும்பங்களுக்கு புதிய உடைகளை வழங்கி அந்த தமிழ் பேசுகின்ற உறவுகளுக்கு 2018ஆம் ஆண்டு தீபாவளி பரிசாக நாங்கள் அவர்களுக்கு 2000 புதிய ஆடை பொதிகளை நாங்கள் வழங்கியிருந்தோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். இது மௌசாகல தோட்டம், மஸ்கலியாவிலே இருக்கக்கூடிய மௌசாகல தோட்டத்திலே நாம் செய்திருந்த நிகழ்ச்சி. அதேபோன்று காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய சிகரம் என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்திலே குறிப்பாக தகரத்தால் அடைக்கப்பட்ட ஒரு தாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கணவர் இல்லை, அவருக்கு 8 பிள்ளைகள் இருக்கின்றன. எங்களுடைய ஊடக வலையமைப்புக்கு அழைப்படுத்தி அவருக்கு உதவி செய்ய சொல்லியிருந்தார். எனவே நாம் எங்களுடைய ஊடக வலையமைப்பாக அவருடைய நிலையை சமூகத்துக்கு சொல்லியிருந்தோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்த அடுத்த நாளே ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கையைச் சேர்ந்த ஒரு சகோதரர் அவருக்காக வேண்டி 65,000 ரூபாய் பெறுமதியான ஜிக்ஸாக் தையல் மெஷின் ஒன்றை வழங்கியிருந்தார். அதேபோன்று அவருக்கு குர்ஆன் ஓதுவதற்கு சிரமம் இருப்பதாகவும் ஒரு மூக்கு கண்ணாடியும் கேட்டிருந்தார். 8,500 ரூபாய் பெறுமதியான மூக்கு கண்ணாடி ஒன்றையும் நாங்கள் கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு காத்தாங்குடி சிகரம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த விதவை தாய்க்கு வழங்கியிருந்தோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதேபோன்று
திருகோணமலை மாவட்டம் கந்தளாய் 98ஆம் கட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தாய் கணவரை இழந்து 3 பிள்ளைகளோடு வளர்கிறார். அவருக்கு ஏற்பட்ட நீரிழிவு நோயினால் வலது கால் முழங்காலுக்கு மேற்பட்ட பகுதி அப்படியே வெட்டி அகற்றப்பட்டிருக்கிறது. அவருக்கு இதுவரையில் யாருமே உதவி செய்யாத நிலையில் எங்களுடைய பிறைநிலா ஊடக வலையமைப்புக்கு அழைப்படுத்தி அவருடைய கதையை சொல்லியிருந்தார். அதன் பிறகு நாங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை ஆவணப்படுத்தி இருந்தோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்து அடுத்த நாள் நீர்கொழும்பைச் சேர்ந்த ஒரு சகோதரர் ஆஸ்திரேலியாவிலிருந்து 25,000 ரூபாய் பெறுமதியான வீல் சேர் ஒன்றையும் அவருடைய வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களையும் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாத காலப்பகுதியிலே வழங்கியிருந்தார். இதுவும் நாம் எமது பிறைநிலா ஊடக வலையமைப்பு மூலமாக செய்த சேவை ஒன்று. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய பிறைநிலாவின் சொல்ல மறந்த கதை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் 13 கதைகள் வழங்கியிருந்தோம். அந்த 13 குடும்பங்களுக்கும் சுமார் 10,000 ரூபாய் பெறுமதியான உலருணவுப் பொருட்களை நாங்கள் வழங்கியிருந்தோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்காக சென்று அந்த மக்கள் படுகின்ற கஷ்டத்தை ஆவணப்படுத்தி நாங்கள் சமூகத்திடம் ஒப்படைத்திருந்தோம். எனவே சமூகத்தில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் உதவி செய்திருந்தார்கள். எனவே அதன் மூலம் அவர்களுக்கு நாங்கள் உலருணவுப் பொருட்களை வழங்கியிருந்தோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதேபோன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை 2018ஆம் ஆண்டிலே நாம் செய்திருந்தோம். குறிப்பாக அக்குர்ண பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30 உலமாக்களை தெரிவு செய்து அவர்களுக்கு இலவசமான சிங்கள பாட பயிற்சி பட்டறை ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அக்குர்ணை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30 உலமாக்களை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்காக வேண்டி முற்றிலும் இலவசமான 6 மாத சிங்கள பாட கற்கை நெறி ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அதற்கு முழுமையான அனுசரணை எங்களுக்கு வழங்கியிருந்தார் அக்குர்ண பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவத்துக்குரிய இஸ்திகார் அவர்கள் தான் எங்களுக்கு அதற்கான முழுமையான அனுசரணையை வழங்கியிருந்தார்கள். அவருடைய அந்த அனுசரணை மூலம் நாங்கள் 6 மாதம் உலமாக்களுக்காக அந்த பயிற்சி பட்டறையை வழங்கியிருந்தோம். மாஷா அல்லாஹ், இன்றாகின்ற பொழுது அந்த உலமாக்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் கற்ற சிங்களம் மூலம் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கொரோனா உங்களுக்கு தெரியும், 2018க்கு பிற்பட்ட காலத்திலே கொரோனா ஏற்பட்டது. இந்த கொரோனா காலத்தில் மக்கள் கஷ்டப்படுகின்ற நேரமெல்லாம் பெயர் தெரியாத ஒரு தனவந்தர், அதுவும் குர்நேகல் பிரதேசத்திலிருந்து ஒரு தனவந்தர் சுமார் 4.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3,500 உலருணவுப் பொருட்களை, உலருணவு பொதிகளை என்னிடம் கையளித்திருந்தார். அந்த 4,50,000 ரூபாய் பெறுமதியான உலருணவுப் பொருட்களை நாம் குறிப்பாக எங்களுடைய விசினவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கி வைத்தோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதனுடைய முழுமையான விவரங்களை அந்த உதவி செய்த அந்த தனவந்தருக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதேபோன்று கொரோனாவினுடைய 2வது அலை இடம்பெற்ற நேரம் அதே தனவந்தர் எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்ய சொல்லி 1000 கிலோ அரிசி, குறிப்பாக அதில் அரளிய சம்பா அரிசி 1000 கிலோ வழங்கியிருந்தார். எங்களுடைய பிரதேசத்திற்கு வழங்க சொல்லி அதை நாங்கள் எங்கள் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 பள்ளிவாசல்களுக்கு பிரித்து கொடுத்திருந்தோம். பள்ளிவாசலால் வழங்கப்பட்ட அந்த நன்றி நவிழல் கடிதத்தையும் அந்த தனவந்தரிடம் நாங்கள் ஒப்படைத்திருந்தோம். இதுவும் கொரோனா 2வது அலையின் போது நாங்கள் செய்த நிகழ்ச்சி திட்டம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். அதேபோன்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இலங்கையில் குறிப்பாக கிண்ணியா பரீனா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி மனநிலை பாதிக்கப்பட்டு எல்லோரும் அவரை வெறும் பாடகராக அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே எனக்கு அவரை ஒரு தாயாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு இருந்தது. எனவே கிண்ணியா சூறாங்கல் அவருடைய வீட்டுக்கு அவரை தேடி சென்று அவருக்கு என்ன நடந்தது என்கின்ற பிரச்சனையை ஆவணப்படுத்தி நான் சமூகத்திற்கு ஒப்படைத்திருந்தேன். இதுவரையில் சமூகம், குறிப்பாக அந்த நிகழ்ச்சியை பார்த்த சமூகம் 1,20,000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த 1,20,000 ரூபாய்க்கு மேற்பட்ட உலருணவுப் பொருட்களை அந்த தாய்க்கு நாங்கள் ஒப்படைத்தோம். அதே போன்று அவருடைய மகளுக்கு ஒரு தங்க தோடு வேண்டும் என கேட்டிருந்தார். அதற்காக வேண்டி அக்கரைப்பற்றைச் சேர்ந்த ஒரு சகோதரன் 30,000 ரூபாய் பணம் தந்திருந்தார். எனவே அந்த தோடையும் நாங்கள் எங்களுடைய பிறைநிலா ஊடக வலையமைப்பு மூலமாக அந்த தாய்க்கும் அந்த தாயுடைய மகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தோம் என்பதை இந்த வேளையில் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அதேபோன்று குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய பல பாடசாலைகளுக்கு சென்று அங்கே பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக வேண்டி நாங்கள் ஊடக செயலமர்வுகளை செய்திருக்கின்றோம். அதே ஊடக செயலமர்வுகளை இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அரபு கலாசாலைகளிலும் நாங்கள் செய்தோம் என்பதையும் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம்.
அது தவிர வளர்ந்து வரக்கூடிய இளம் ஊடகவியலாளர்களுக்காக வேண்டி செய்தி வாசித்தல் பயிற்சி பட்டறை, அறிவிப்புத்துறை பயிற்சி பட்டறை என்று ஏராளமான பயிற்சி பட்டறைகளை இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களை கொண்டு நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இப்பொழுது எங்களிடம் கற்ற சிலர் இலங்கையின் தேசிய ஊடகங்களில் கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சூரியன் FM வானொலியிலே இப்பொழுது சிறந்த அறிவிப்பாளினியாக தன்னை வளம்படுத்தி கொண்டிருக்கின்றார். கண்டியைச் சேர்ந்த சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் இப்பொழுது சூரியன் FM வானொலியிலே அறிவிப்பாளராக கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக என்னிடம் அவர் கற்றவர் என்பதை சொல்வதில் எனக்கு சந்தோஷம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அதேபோன்று கேபிட்டல் FM வானொலியில் குறிப்பாக திட்டமிடல் விரிவாக்கல் பிரிவிலே கடமை புரிந்து கொண்டிருக்கிறார். என்னிடம் கற்ற ஒரு மாணவர் சகோதரன் ரினோ ஷரீஃப்தீன் அவர்களும் என்னிடம் குறிப்பாக எங்களது ஊடகத்துறையிலே கற்றுவிட்டு இப்பொழுது இலங்கையினுடைய தேசிய ஊடகத்திலே கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார். அதேபோன்று கேபிட்டல் FM வானொலியிலே சிறந்த வானொலி நிகழ்ச்சியாக இரவு 9 மணிக்கு காதலுடன் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி ரேகாஷினி, அவர் மாத்தளையைச் சேர்ந்தவர். அவரும் இங்கே குருநேகல் மாவட்டத்திற்கு வந்து எங்களிடம் பயிற்சி பெற்றவர். இப்பொழுது அந்த கேபிட்டல் FM வானொலியிலே அவரும் கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார். இது தவிர கேபிட்டல் டிவியிலே கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் அவிசாவேலையைச் சேர்ந்த சகோதரி யதுஷா, அவரும் எங்களிடம் ஆன்லைன் மூலமாக ஊடக கற்கை நிறைவு செய்து இப்பொழுது தேசிய தொலைக்காட்சி ஒன்றிலே கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார். அதேபோன்று வசந்தம் டிவியிலே டேனிஷ் ராஜ், இவர் திருக்கோவில் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தைச் சேர்ந்த சகோதரன் டேனிஷ் ராஜ் இப்பொழுது வசந்தம் டிவியிலே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். அவரும் எங்களிடம் வந்து முறையாக ஊடக கல்வியை கற்றுக்கொண்டவர். அது தவிர ஏராளமான ஊடகவியலாளர்கள் இப்பொழுது சொந்தமாக சமூக ஊடக வலைத்தளங்களை வைத்துக்கொண்டு தங்களது ஊடக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் எங்களால் முடிந்த என்னுடைய சக்திக்கு உட்பட்ட இறைவன் தந்த அந்த அருளை கொண்டு வழி நடத்திய இந்த ஊடகவியலாளர்கள் இப்பொழுது இலங்கையினுடைய தேசிய ஊடகங்களிலே கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தவிர சிலர் சர்வதேச ஊடகங்களிலும் கடமை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு எல்லோரும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இனி 6 வருடங்களை கடந்த பிறைநிலா ஊடக வலையமைப்பு 2022, 2023 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. எங்களுடைய முதலாவது திட்டமாக நாங்கள் தீட்டியிருக்கின்றோம். குறிப்பாக முதலில் குருநேகல் மாவட்டத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். இந்த குருநேகல் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட முஸ்லீம் கிராமங்கள் இருக்கிறது. இதிலே இருக்கக்கூடிய 90 உலமாக்களை நாங்கள் தெரிவு செய்து இந்த 90 உலமாக்களுக்கும் 30 பேருக்கு ஸ்போக்கன் சிங்கள என்கின்ற ஒரு பாடத்திட்டத்தையும், இன்னும் 30 பேருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்கின்ற பாடத்திட்டத்தையும், இன்னும் 30 பேருக்கு டிப்ளமா இன் IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கின்ற பாடத்திட்டத்தையும் அவர்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்வதற்கு சகல முயற்சிகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். எதற்காக உலமாக்களை தெரிவு செய்தீர்கள் என்கின்ற கேள்வி உங்களுக்குள் எழும். குறிப்பாக எங்களை வழிநடத்தக்கூடியவர்கள், குறிப்பாக என்னை வழிநடத்தக்கூடியவர்கள் எல்லாம் சிரேஷ்ட மூத்த ஊடகவியலாளர்கள் தான். அதில் மிக முக்கியமாக ஒருவர் இருக்கின்றார், எங்களுடைய அப்துல் சலாம் மௌலவி. நான் எந்த விடயம் சொல்வதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும் அவரிடம் ஆலோசனை செய்வேன். அதே போன்று ஜெமியத்துல் உலமாவில் கடமை புரிகி இருக்கக்கூடிய எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூத்த உலமாக்கள் இருக்கின்றார்கள். அத்தனை பேரிடமும் நான் வழிகாட்டல் ஆலோசனைகள் கேட்டுக்கொண்டுதான் இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தேன். ஏன் திடீரென உலமாக்களை தெரிவு செய்தேன் என்றால், குறிப்பாக பாடசாலை காலங்களிலே ஏலவலாக இருக்கட்டும், ஓலவலாக இருக்கட்டும், பரீட்சை முடிய 1 மாதத்துக்கு முதல்லே கரியர் கைடன்ஸ் புரோகிராமை ஏராளமானவர்கள் ஏற்பாடு செய்து விடுவார்கள். எனவே அந்த மாணவர்களுக்காக வேண்டி வழிகாட்டுவதற்கு, அவர்களுக்காக வேண்டி கற்கை நெறிகளை தொடர்வதற்கு ஏராளமானவர்கள் வரிசையில் இருக்கிறார்கள். ஆனால் உலமாக்களை இவ்வாறு வழிப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், அவர்கள் சமூகத்துக்கு தேவையான விடயங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு குறிப்பாக இப்பொழுது நாம் ஊடாக கண்டு கொண்ட சில விடயங்கள் தான். இலங்கையில் இருக்கக்கூடிய முன்னணி வியாபார நிலையங்களுக்கு சென்றால் அங்கே மதரசாக்களிலே ஓதிய சில உலமாக்களை கலருடுப்போடு காண கிடைக்கிறது. என்னை அதிகமானவர்களுக்கு தெரியும் என்பதால் சில இடங்களுக்கு சென்றால் அவர்கள் அங்கே என்னோடு வந்து கதைப்பார்கள். அவர்களை பற்றி கேட்டால் இந்த மதரசாவில் ஓதினேன், இந்த மதரசாவில் ஓதினேன் என்று சொல்வார்கள். எனக்கு சில சந்தர்ப்பங்களில் கவலையாக இருக்கும். அதற்காக வேண்டித்தான் அவர்களுக்கு ஏதோ ஒரு துறையில் நாங்கள் வழிகாட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. குறிப்பாக சிங்களமாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், கணனியாக இருக்கட்டும், இந்த 3 துறையும் அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இது சாத்தியமா என்று கேட்டால் நீங்கள் எல்லோரும் கரம் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் இது சாத்தியமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அல்லாஹ் அருள் புரிய நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்.
இனி எங்களுடைய அடுத்த தேவைப்பாடு ஒன்று இருக்கிறது. குருநாகல் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு இடையில் மாணவர்களுக்கு இடையில் அறிவு களஞ்சியம் போட்டி ஒன்றை 2022 2023 ஆண்டுகளில் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிடல்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். அது தொடர்பான விவரங்களையும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதேபோன்று மிக முக்கியமாக அவசரமாக செய்வதற்காக நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக பெட்ரோலுக்காக கல்வியை வீணடிக்காதீர்கள், பெட்ரோலுக்காக கல்வியை வீணடிக்காதீர்கள் என்பதுதான் அதனுடைய துணிப்பொருள். இப்பொழுது அதிகமாக கிராமப்புறங்களாக இருக்கட்டும் நகரப்புறங்களாக இருக்கட்டும் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதில்லை. ஏன் பாடசாலைக்கு செல்வதில்லை என்று விசாரித்து பார்த்தால் அவர்களுக்கு பெட்ரோல் பிரச்சனை இருக்கிறது, அதனால் பாடசாலை செல்வதில்லை. எனவே பல அதிபர்மார்கள் முறைப்பாடு செய்கிறார்கள் அல்லது கவலைப்படுகிறார்கள் மாணவர்களினுடைய வரவு வீதம் குறைவாக இருக்கிறது என்று. எனவே இவர்களுக்கு மிதிவண்டியினுடைய தேவை அல்லது மிதிவண்டி அவர்கள் பயன்படுத்துவதன் மூலம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியங்கள், அதே போன்று நடப்பதன் மூலம் நடைபாதையில் நடப்பதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உள சக்திகள், இவை போன்ற பல்வேறு விடயங்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை, குறிப்பாக வைத்தியர்கள் மூலம் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக வேண்டி பெட்ரோலுக்காக கல்வியை வீணடிக்காதீர்கள் என்கின்ற துணிப்பொருளின் அடிப்படையில் முதலாவது குருநாகல் மாவட்டத்தில் எங்களது செயற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதே போன்று அடுத்த திட்டமாக போதைப்பொருள் ஒழிப்பு, இது குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பிறைநிலா ஊடக வலையமைப்பு எங்களுடைய அங்கத்தவர்களை கொண்டு செய்வதற்கு முயற்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது 6ஆம் ஆண்டிலே இருந்து எங்களுடைய சகோதரர்கள் தம்பிமார்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அதனுடைய பாரதூரம், அதனுடைய விபரீதம் தெரியாமல் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது நாம் அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீங்கள் உட்பட எல்லோரும் இறைவனிடத்தில் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும். எனவே அதற்காக வேண்டி நாங்கள் ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கின்றோம், போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம். இன்ஷா அல்லாஹ் இதையும் விரைவில் நாங்கள் முன்னெடுக்க ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அதே போன்று பாடசாலை, அதே போன்று அரபு கலாசாலைகளில் தொடர்ச்சியாக ஊடக செயலமர்வுகளை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதோடு இன்றைய தினம் குறிப்பாக ஜூன் மாதம் 25ஆம் தேதியோடு எங்களுடைய இணையதளம், செய்தி இணையதளம் ஒன்று இருக்கிறது. www.pirenilamedia.com என்பதுதான் எங்களுடைய செய்தி இணையதளம். இன்றிலிருந்து நாம் அதில் ஒரு முக்கியமான சேவையை உங்களுக்காக அறிமுகம் செய்து வைக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய சமூகத்திலே திருமண வயதை அடைந்த எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகள் இருக்கின்றார்கள். நான் இலங்கையின் எல்லா புறத்திலும் செல்வதால் அநேக மாணவர்கள் என்னிடம் சொல்கின்ற ஒரு விடயம், என்னுடைய மகளுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு அல்லது மகனுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு, நல்ல தெரிந்தவர்கள் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள், இப்படியான சில விடயங்களை முன்னெடுக்கிறார்கள், சொல்கிறார்கள். இதற்காக வேண்டி இன்றைய தினம் எங்களது www.pirenilamedia.com என்கின்ற எமது செய்தி இணையதளத்திலே இலவச நிகாஹ் சேவை என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் அறிமுகம் செய்கின்றோம். இது முற்றுமுழுதாக இலவசமாக அறிமுகம் செய்கின்ற ஒரு விடயம். அந்த நிகாஹ் சேவையை நீங்கள் கிளிக் பண்ணினீர்களே ஆனால் அதில் மணமகனுடைய விபரம், மணமகளுடைய விபரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற விடயம் டிரெக்டாக என்னுடைய மொபைலுக்கு தான் வந்து சேரும், வேறு யாருக்கும் உங்களை பற்றிய விபரங்கள் சென்றடையாது. முற்றுமுழுதாக இரகசியம் பேணப்பட்டு உங்களுக்கான இலவசமான நிகாஹ் சேவையை இன்றைய தினம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி சமூகத்துக்காக நாங்கள் அர்ப்பணம் செய்து சமூகத்துக்காக அறிமுகப்படுத்தி வைக்கின்றோம் என்கின்ற அந்த சந்தோஷமான செய்தியையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அது தவிர குறிப்பாக எங்களுடைய தமிழ் பேசுகின்ற எத்தனையோ உறவுகள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரதேசங்களுக்கு சென்று அவர்களுடைய பிரதேசத்திலே என்ன தேவைப்பாடுகள் இருக்கிறது, ஊடகம் மூலமாக நிவர்த்தி செய்யக்கூடிய என்ன தேவைப்பாடு அங்கே இருக்கிறது என்பதை அறிந்து ஆராய்ந்து ஆவணப்படுத்தி அந்த தமிழ் பேசுகின்ற உறவுகளுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு காத்திருக்கிறோம் என்கின்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த வேலை திட்டங்களைத்தான் நாங்கள் 2022 2023 ஆண்டுகளிலே உங்களுக்காக செய்ய இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். அதற்காக வேண்டித்தான் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தனவந்தர்கள், நல்லுள்ளங்கள், கல்விமான்கள், உலமாக்கள் எல்லோரையும் நாங்கள் இந்த இடத்திற்கு அழைத்து உங்களுக்காக வேண்டி நாங்கள் இந்த விடயத்தை சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த விடயத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முடியுமாக இருந்தால் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு ஆதரவு வழங்குங்கள், முடியுமாக இருந்தால் அனுசரணை வழங்குங்கள் என்கின்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு இனி தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த மேடையிலே பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் 2021ஆம் ஆண்டு தங்க குரல் தேடல் என்கின்ற ஒரு போட்டியை ஏற்பாடு செய்திருந்தோம்.
இந்த தங்கக்குரல் தேடல் என்பது இசை இல்லாமல் எங்களுடைய உறவுகள் பாட வேண்டும். இஸ்லாத்திலே இசை ஹராமாக்கப்பட்டதால் ஒரு சில வாத்திய கருவிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் முழுமையாக இசையை தவிர்த்து எங்களுடைய தமிழ் உறவுகளுக்காக வேண்டி அந்த போட்டியை ஏற்பாடு செய்தோம். எனவே எங்களுடைய தமிழ் சகோதர சகோதரிகள் அந்த தங்கக்குரல் போட்டியிலே பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்கள் முதலாம் இரண்டாம் இடங்களை பிடித்தவர்கள் இன்றைய தினம் இந்த மேடையில் அவர்கள் பாடிய அதே பாடலை பாடி காட்ட இருக்கின்றார்கள். அதே போன்று பாடுவோர் பாடலாம் என்கின்ற ஒரு போட்டியை ஏற்பாடு செய்தோம். அதுவும் அதனுடைய தீம் அல்லது மோட்டோ இசையின்றி குரலால் ஒரு மகா யுத்தம் என்கின்ற ஒரு தொனிப்பொருளின் அடிப்படையில் தான் அந்த போட்டியை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அதுவும் முற்றுமுழுதாக இசையை தவிர்த்து அவர்களுடைய குரலுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். எங்களுடைய ஒவ்வொரு போட்டியிலும் 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் அகில இலங்கை ரீதியாக தெரிவு செய்யப்பட்டார்கள். அதில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த பாடுவோர் பாடலாம் போட்டியில் அநேகர் பங்கு பற்றியிருந்தாலும் கூட எங்களுடைய இறுதிச் சுற்றுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி அதில் இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். புத்தளம் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் சகோதரர் ARM நசீம் அவர்கள். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் இன்றைய தினம் இந்த மேடைக்கு வந்து அவருடைய திறமையை வெளிக்காட்டுவார். நீங்கள் எல்லோரும் அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அவருடைய அந்த இயலாமை அல்லது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் டிசேபிலிட்டி இஸ் நாட் இனேபிலிட்டி. அங்கவீனம் என்பது இயலாமை அல்ல. அந்த அங்கவீனத்தை அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய குறையை மறைத்து அவர் முயற்சி செய்து அந்த போட்டியிலே பங்கு பற்றியிருந்தார். அவரை தனிப்பட்ட முறையிலே நான் இந்த இடத்தில் வாழ்த்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. என்னுடைய அழைப்பேற்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு பிறைநிலா ஊடக வலையமைப்பு சமூகம் சார்ந்த பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் என்னை பற்றி இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அக்கறை பற்றி வலய கல்வி பணிமனையிலே கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக கடமை புரிந்தாலும் என்னுடைய அந்த தொழிலை செய்து கொண்டு ஊடகத்தில் பயணிப்பது எனக்கு கஷ்டமாக இருப்பதால் தொடர்ந்து என்னுடைய ஊடக பயணத்தை தெரிவு செய்து நான் இப்பொழுது இங்கே கடமை புரிந்து கொண்டிருக்கின்றேன். அங்கே இருக்கக்கூடிய ZD ஜோனல் டைரக்டர், அதே போன்று ஆசிரிய ஆலோசகர்கள் ISMRோடு கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்டவர்களோடு தொடர்ச்சியாக 3 வருடங்கள் பயணம் செய்திருக்கின்றேன். கல்வியினுடைய தேவைப்பாடு தெரிந்திருக்கிறேன். சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தேவைப்பாடை உணர்ந்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணம் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிரதேசம் என்பது தெரியும். அந்த கிழக்கு மாகாணத்திலே 3 வருடங்கள் இருந்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்கள் அல்லது அவர்கள் எப்படி கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், கற்ற ஒரு சமூகத்தை எப்படி மதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அதில் ஒரு பகுதியாவது எங்களுடைய பிரதேசங்களிலும் நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணக்கருவை அந்த அவாப்பிடியை எனக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றேன். எனவே நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் எனக்காக துவா செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய பிறைநிலா ஊடக வலையமைப்பிலே 2022 2023 ஆண்டுக்கு உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் இங்கே முன்னாளில் அமர்ந்திருக்க எங்களுடைய சகோதரர்கள். அதே போன்று பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே நிறத்தில் சாரி, அதே போன்று ஷோல் ரேப் பண்ணி இருக்கக்கூடிய இந்த சகோதரிகளும் தான் எங்களுடைய 2022 2023 ஆண்டின் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஆசிரியர்கள், BA பட்டம் பெற்றவர்கள், தொழிலாளர்கள் இவர்கள் இருந்தாலும் கூட அதில் ஒருவரை கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும். அண்மையில் எங்களை விட்டு பிரிந்த ஒரு பாடசாலையினுடைய அதிபர், கல்ஹின்ன அல் மனார் தேசிய பாடசாலையினுடைய அதிபர் இக்பால் சாரினுடைய மனைவியும் எங்களுடைய உறுப்பினராக, அவர் ஒரு ஆசிரியர், அவரும் இந்த முறை எங்களுடைய ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு BA பட்டம் பெற்றவர். அவரையும் நாங்கள் எங்களுடைய குழுமத்தில் இணைத்திருக்கின்றோம். எனவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. கல்விமான்களையும் இணைத்து கொண்டு எங்களுடைய ஏராளமான தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று வழிகாட்டக்கூடிய நல்ல உலமாக்கள் இருக்கிறார்கள். இவர்களையும் இணைத்து கொண்டு எங்களது பயணம் தொடர இருக்கும். எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இறுதியாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிரதம அதிதி, அதே போன்று குறிப்பாக எங்களுடைய குர்நேகல் நகர எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ட்ரேடிங் அசோசியேஷன் குர்நேகல் இஸ்லாமிய வர்த்தக சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நன்றியோடு ஞாபகப்படுத்தி கொண்டு வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்கள், எங்களது போட்டியாளர்கள், அதே போன்று எங்களுடைய புதிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் உட்பட தாய்மார்கள், சகோதரர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு இந்த எனது உரையை நிவர்த்தி செய்து கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வருகை தந்த எல்லோரும் அல்லாஹுக்காக அமர்ந்திருக்கிறேன் என்கின்ற தூய எண்ணத்தோடு அமர்ந்து கொள்ளுங்கள். உயர்ந்த அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ளட்டும். தகப்பலல்லாஹு மின்னா வமின்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இதுவரை பிறைநிலா ஊடக வலையமைப்பு கடந்து வந்த பாதை மிக சிறப்பான முறையில் உங்கள் மத்தியில் எடுத்துரைத்து வரவேற்புரையினை வழங்கிய பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய
பணிப்பாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சஃப்ரா அபூபக்கர் அவர்களுக்கு இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊடகத்துறையில் இந்த வருடத்தோடு 18 ஆண்டுகளை அவர் பூர்த்தி செய்திருக்கின்றார். எனவே அந்த விடயத்தையும் இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். வரவேற்பு உரையினை தொடர்ந்து வரவேற்பு கீதம், அதனை பாட அன்போடு அழைப்பது பூகொட பிரதேசத்தைச் சேர்ந்த ஹஷ்மா சபீன் அவர்களை. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அன்பு தோழிகளே, வருகை தந்த தோழர்களே, மரியாதைக்குரிய உலமாக்கள் நம் பெற்றோரே, அன்பு தோழிகளே, வருகை தந்த தோழர்களே, மரியாதைக்குரிய உலமாக்கள் நம் பெற்றோரே, இந்த நாளில் நாமும் கூடி வாழ்த்துகின்றோம் பிறையின் பிறப்பை, சரித்திரத்தில் சரித்திரம் படைக்க வாழ்த்து பூக்களை மலராய் சூடி நாமும் மகிழ்வோம் அன்பு தோழிகளே. வல்லோர் சொல் கேட்டு வாழும் வாழ்வை வாழ்ந்திடவே, கடமைகள் மறவாது தினம் தோறும் நாமும் போற்றிடுவோம். கஷ்டம் கவலைகள் வெற்றி பாதையில் வந்தாலும் உரமாய் மாற்றிடவே அவைகள் மரமாய் நிழல் கொடுக்கும். குயில் போல் காரியம் செய்யாத எம் முயற்சியினாலே உயர்ந்திடுவோம். பிறர் செய் நன்றியை மறவாது முழு வாழ்விலும் நன்றியை பரிசளிப்போம். ஜனனம் மரணம் அறியா வண்ணம் நானும் நாமாய் மாறிடுவோம். அன்பு தோழிகளே, வருகை தந்த தோழர்களே, மரியாதைக்குரிய உலமாக்கள் நம் பெற்றோரே, இந்த நாளில் நாமும் கூடி வாழ்த்துகின்றோம் பிறையின் பிறப்பை, சரித்திரத்தில் சரித்திரம் படைக்க வாழ்த்து பூக்களை மலராய் சூடி நாமும் மகிழ்வோம். மலரும் பூவினுள்ளே சிந்தும் ஒரு துளி தேன் கூட எப்படி உருவாகும் தேனியின் மனதில் பொறுமையினால், பெண்ணின் கருவறையில் வருடும் சிறுவின் ஒரு கூட எப்படி உருவாகும் கருவின் ஒரு போட்டியின் முன்னாலே, வெற்றி பாதையில் முன்னேற அதில் தடங்கள் கற்களை நீ அகற்று, வானத்தின் சிகரத்தை அடைந்து விட அதில் படிக்கற்களையும் உருவாக்கு. வெற்றி தோல்வி என்றும் வருமே, ஆனால் முயற்சி தோற்காதே. அன்பு தோழிகளே, வருகை தந்த தோழர்களே, மரியாதைக்குரிய உலமாக்கள் நம் பெற்றோரே, இந்த நாளில் நாமும் கூடி வாழ்த்துகின்றோம் பிறையின் பிறப்பை, சரித்திரத்தில் சரித்திரம் படைக்க வாழ்த்து பூக்களை மலராய் சூடி நாமும் மகிழ்வோம் அன்பு தோழிகளே. ஜஸாக்கல்லாஹு ஹைர். நன்றி. வரவேற்பு கீதத்தினை பாடிய ஹஸ்மா ஷபீன் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஹஜ் கீதம் போட்டியிலே அவர் முதலாம் இடத்தினை பெற்றிருந்தார் என்பதையும் இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொண்டு, பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய 6வது ஆண்டு பூர்த்தி விழாவும் சான்றிதழ் வழங்கி வைக்கின்ற நிகழ்வில் அடுத்து பிறைநிலா ஊடக வலையமைப்பு தங்கக்குரல் என்ற ஒரு போட்டி நிகழ்ச்சியை நடத்தியிருந்தது. அதில் இந்த நாட்டின் மிக சிறந்த திறமையாளர்களை இந்த தங்கக்குரல்
தேடல் மூலமாக அடையாளம் கண்டிருந்தார்கள். அப்படி அடையாளம் கண்ட 2 பேரை அடுத்து நாங்கள் பாட அழைக்கப் போகின்றோம். அதில் முதலாவதாக அன்போடு அழைப்பது வாழைச்சேனை மண்ணிலிருந்து பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய தங்கக்குரல் தேடலில் பங்கு பற்றிய பிரபாகரன் அஸ்வின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். யார் அழைப்பது யார் குரல் இது? காதருகினில் நோலிக்குது. போயென அதை தான் தூரத்திடவாய் மறுக்குது. குரலின் விரலை பிடித்து தொடரத்தான் துடிக்குது. உடலின் நரம்புகள் ஊஞ்ச கயிறு ஆகுமாறாரோ, உயிரை பரவசமாக்கி இசைக்குமாறிரோராரோ. மழை விடாது வராடாது தொட தேகம் நனையும். மனமுலாவி வரலாதி இடம் தேடும். யார் அழைப்பது யார் குரல் இது? குரலின் விரலை பிடித்து தொடரத்தான் துடிக்குது. கிழக்கு மாகாணத்தினுடைய வாசனை இந்த பாடல் மூலமாக அவர் வெளிக்காட்டியிருக்கின்றார். வாழைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபாகரன் அஸ்வின் அவர்களுக்கு இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுமார் 200 பேர் பங்கு பற்றிய இந்த போட்டியிலே அவர் வெற்றி பெற்றிருந்தார். எதிர்காலத்திலே தேசிய தொலைக்காட்சிகளில் இடம்பெறுகின்ற போட்டிகளிலும் அவர் பங்கு பெற்ற வேண்டும். அதற்கான வாய்ப்பும் மிக விரைவில் அவருக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்து தங்கக்குரல் தேடல் போட்டியில் பங்கு பற்றிய மற்றும் ஒரு வெற்றியாளரை பாட அன்போடு அழைக்கின்றோம். மாத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த லிங்கேஸ்வரன் ரக்ஷானா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொய்யும் தேன்மலை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே. ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீயே கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை.
செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி செல்லங்கொஞ்ச கோடை கூட ஆகிடாது மார்கழி பால் நிலா உன் கையிலே சொராகி போகுதே வானவில் நீ சோடிட மேலாடையாகுதே கண்ணம்மா கண்ணம்மா இனமா நெய்யுள்ளம் என்னதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே மண்ணடந்த பாதம் காண சோலையாகும் பூமியே பாரதி உன் சாயலை பட்டாக மாற்றுவான் தேவதை நிதானென வாயார போற்றுவான் கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா வெக்கம் நெட்டி தள்ளுதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே மண்ணடந்த பாதம் காண சோலையாகும் பூமியே பாரதி உன் சாயலை பட்டாக மாற்றுவான் தேவதை நிதானென வாயார போற்றுவான் கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா உன்னை உள்ளம் என்னதம்மா கண்ணம் கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை நன்றி. நமது நாட்டின் 2 தங்க குரல்களை அடையாளம் கண்டிருக்கிறது பிறைநிலா ஊடக வலையமைப்பு. பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய 6வது ஆண்டு பூர்த்தியும் அதேபோன்று சான்றிதழ் வழங்கி வைக்கின்ற நிகழ்வுக்கு விசேட அதிதியாக வருகை தந்திருக்கின்ற அக்குரண ஐடா காஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் பிரபல தொழிலதிபர் அல்ஹாஜ் எம் ஹனீஃப் அவர்களை இந்த வழியில் அன்போடு வரவேற்கின்றோம். பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய சான்றிதழ் வழங்கி வைக்கின்ற நிகழ்வு அதேபோன்று கௌரவிப்பு நிகழ்வில் அடுத்து கிராத் இடம்பெற இருக்கிறது. அந்த கிராத் போட்டியில் பங்கு பற்றி வெற்றியீட்டிய மாணவ மாணவிகள் வழங்க இருக்கின்றார்கள். அதில் முதலாவதாக நாங்கள் அன்போடு அழைப்பது கனிஷ்ட பிரிவு பெண்கள் பிரிவிலே போட்டி போட்டு வெற்றி பெற்ற முகமது நஃபீல் ஃபாத்திமா ஷம்லா தியத்தலாவ பகுதியைச் சேர்ந்தவர். அவரை அன்போடு அழைக்கின்றோம் தன்னுடைய கிராத்தினை ஓதி காட்டுவதற்காக. قدير
இந்த அழகான கிராத்தினை வழங்கி பெண்கள் பிரிவில் அதுவும் கனிஷ்ட பிரிவில் முதலிடம் பெற்று முகமது நஃபீல் ஃபாத்திமா ஷம்லா தியத்தலாவ பகுதியைச் சேர்ந்தவர். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பிறைநிலா ஊடக வலையமைப்பு நடத்திய கிராத் போட்டியில் ஆண்கள் கனிஷ்ட பிரிவில் பங்கு பற்றிய மாவத்துப்புல பகுதியைச் சேர்ந்த முகமது இம்தியாஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களை அழைக்கின்றோம் கிராத்தினை ஓதுவதற்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வணக்கம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم. قد فرض الله لكم تحلة أيمانكم والله مولاكم وهو العليم الحكيم. وإذ أسر النبي إلى بعض أزواجه حديثا فلما نبأت به وأظهره الله عليه عرف بعضه وأعرض عن بعض فلما نبأها به قالت من أنبأك هذا قال نبأني العليم الخبير. إن تتوبا إلى الله فقد صغت قلوبكما وإن
تظاهر عليه فإن الله هو مولاه وجبريل وصالح المؤمنين. எல்லாம் இருக்கு. கையால் எடுக்கலாம் கொடுக்கலாம், நடக்கலுமா முடியாது. காலால் நடக்கலாம், எடுக்கலுமா கொடுக்கலுமா பார்க்கலுமா முடியாது. அதே நேரத்தில் உடம்பில் எங்கேயாவது கிரிக்கெட் அடிக்க போனாங்க, கிரிக்கெட் விளையாட போனால் கை உடைஞ்சு போச்சு. கையாக போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்லுது, பாரு நான் உடஞ்சிட்டேன், மருந்து செய்யன்னு சொல்லி. காலாலானே நடந்து போகணும், போயிட்டு வைத்தியரிடத்தில் சொல்லணும். எதை வச்சு? வாயெல்லாம் சொல்லணும். அவர் தாரத்தை கையால் தான் வாங்க வேண்டி இருக்குது, வாய்க்குள்ள தான் போட வேண்டி இருக்குது. வேறுபட்ட உறுப்புக்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. நம்மிடத்திலே சிறியவர் பெரியவர் படித்தவர் மாற்று மத சகோதர சகோதரிகள் அனைவர்களும் சேர்ந்துதான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இப்படியான ஒரு பாசறையை, அறிவுடைய வளர்ச்சியை சமுதாயத்தில் உருப்படியாக கொண்டு வர வேண்டும். அதுதான் ஒரு நாட்டுடைய சிறப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போய் 80 நிபந்தனைகள் கொண்ட ஒரு ஷர்த்தை எழுதினாங்க. அதிகமாக மாற்று மதத்தவர்களை எப்படி மதிக்க வேண்டும், அவர்களோடு எப்படி உறவு கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெளிவான முறையில் இது பற்றி உள்ள விளக்கங்கள் நிறைய இருக்கின்றன. ஆகவேதான் இந்த அமைப்புடைய முதல் பாலமாகத்தான் எங்களுடைய பிறை நிலா சகல சமூகத்தை சேர்ந்தவர்களையும் ஒன்றிணைத்து செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நாம் ஒத்துழைப்பது கடமையா இல்லையா என்பதனை இந்த நெல்லேரத்திலே செய்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சுமார் நான் நினைக்கிறேன் 2004 அல்லது 5 இருக்கும் போல எங்களுடைய பிறை நிலா உடைய அந்த ஆண்டு விழாவை, இது மாதிரி ஒரு விழாவை கொண்டாடுவதற்காக வேண்டி அவர் செய்த ஒரு வேலை என்று சொன்னால் மர நடுகையை வைத்திருந்தார். எல்லா இடத்துலையும் மர நடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சகோதர சகோதரர்கள் கலந்து கொண்டார்கள். எனக்கு கூட சொன்னார், அதாவது ரொம்ப நான் நினையாத அளவுக்கு மரம் நட்டுப்பட்டிருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, திப்பு சுல்தான் அவருடைய கவர்மெண்ட்டில் இருக்கின்ற பொழுது மைசூரை தலைமைத்துவமாக கொண்டு நடத்துகிறார். மைசூரில், அந்த மைசூரில் இன்று கூட இப்பொழுது கூட அதிகமான மரங்கள் இருக்கிறது. அதிகமான மரங்கள் நிறைந்த இடம் மைசூர் தான், நிழல் உள்ள இடம். ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் குற்றம் செய்தவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். மைசூர் மன்னராக இருந்த இந்த திப்பு சுல்தான் இப்போ என்ன செய்வார் என்று சொன்னால் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நீங்கள் சிறையில் இருக்கணும்டா இருங்க, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு தாரம், இல்லை உங்களுக்கு ஒரு பாரிய நிலத்தை தாரம், அதில் நீங்கள் மரங்களை வளர்க்கணும், மரம் நட்டி அதை வளர்க்கணும். அதில் என்ன செய்ய குறை வந்தால் திருப்பி உள்ளுக்கு போட்டுவிடுவேன். என்ன 2ல் இது வேணும்? அப்போ அதிகமான மக்கள் என்ன சொன்னாங்க? இல்லை நாங்கள் மரத்தை நாட்டுறோம், எங்களுக்கு காணியத்தாங்க என்றார்கள். அந்த அமைப்பிலே நட்டப்பட்டது தான் மைசூரிலே அவ்வளவு மரங்களும் என்பதை வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் ஒரு மரத்தை நாட்டுறீங்க, அதில் என்ன செய்வது? பழங்கள் வருது, ஏதோ உங்களுக்கு கிடைக்கல, ஒரு மிருகமாவது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு, இல்லை ஏதோ தவறாக திருடப்பட்டு போனாலும் அது சதக்கா கொடுத்த நன்மையை கருத்து என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அருமையான சகோதர சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் இளம் உள்ளம் கொண்டவர்கள், படிக்கின்ற மாணவர்கள், உடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது கடமை. என்று சொன்னால் ஒரு ஆடு பிறந்துட்டு என்று சொன்னால் தாயுடைய வயிற்றில் வெளியே வந்தால் அது ஆட்டுக்கு பின்னால் போகும், பால் குடிக்கும், கொஞ்ச நாளை பிறகு சாப்பிட முடிச்சு. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. பிறந்ததுக்கு பின்னால் பண்டிதர்களாக, விஞ்ஞானிகளாக, பாரம்பரிய மக்களாக, காலமெல்லாம் போற்றப்படுகின்ற புண்ணியர்களாக வாழக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆரம்ப காலத்தில் 2 கண்ணும் தெரியாதவர்கள் தான் இருந்தாங்க. 2 கண்ணும் தெரியாது. ஆனாலும் அந்த தாயுடைய துஆ, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு கண்ணை திறக்கச்சு. தாயுடைய துஆ, அல்லாஹ்வுடைய கிருபையினால கனவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துஆ செஞ்சாங்க. இன்றைக்கு வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் அந்த பெருந்தகையை போற்றுகின்றோமா இல்லையா? நம்மிடத்தில் நல்ல எண்ணங்களை கொள்ளுவோம், இப்படியான ஊடகங்களுக்கு நாம் துணை போவோம், நம்முடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம். பெற்றோர்களாவாய் நீங்களும் அந்த பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். நிறைய துஆ செய்யுங்க, நாட்டுக்காக வேண்டிய துஆ செய்யுங்க, உங்களோட வாழ்க்கைக்காக வேண்டிய துஆ கேளுங்க, பிரார்த்திங்க என வேண்டி என்னுடைய இந்த சுருக்கமான உரையை முடித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காத்திரமான உரையை வழங்கிய
அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய கம்பஹா மாவட்ட தலைவர் மூத்தாலிம் ஷேக் அப்துல் சலாம் ஃபலாஹி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து சான்றிதழ் வழங்கி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. அந்த நிகழ்வினை வழங்குவதற்காக பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய தலைவர் சஃப்ராஸ் அபுபக்கர் அவர்களை அழைக்கின்றோம். ஜஸாக்குமுல்லா ஹைர். நாம் அவசரமாக எமது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்குள் செல்லலாம். 2021ஆம் ஆண்டு அகில இலங்கை ரீதியில் நாங்கள் அசான் போட்டி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தோம். அது கனிஷ்ட மற்றும் சிரேஷ்ட பிரிவுகளாக இடம்பெற்றிருந்தது. கனிஷ்ட பிரிவில் இடம்பெற்ற போட்டியில் 95 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டவருக்கான சான்றிதழ்களை நாங்கள் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். எனவே அந்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்திருக்கக்கூடிய தேசமானிய தேசபந்து கலாநிதி ரைஸ் ஹாஜி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். முதலாவது சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி நடைபெற்று முடிந்த அசான் போட்டி 2021ஆம் நிகழ்வில் கனிஷ்ட பிரிவில் 95 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாவில் மடையைச் சேர்ந்த முகமது சாஹிர் ஜெய்தை அன்போடு அழைக்கின்றோம் உங்களுக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. தம்பி கொஞ்சம் விடுமுன் ஹாஜர் கொஞ்சம் வீடியோ. நடைபெற்று முடிந்த அசான் போட்டியில் 95 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தினை பெற்றிருந்தார். அடுத்து நடைபெற்று முடிந்த அசான் போட்டியின் சிரேஷ்ட பிரிவில் 99 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தினை பெற்றிருந்தார் கலேவெலையைச் சேர்ந்த சதாம் ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உங்களுக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள. இதுவரையில் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த எங்களுடைய பிரதம அதிதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்திருக்கக்கூடிய ஐதா காஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் கௌரவத்துக்குரிய ஹனீஃப் ஹாஜியாரை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி. நடைபெற்று முடிந்த அசான் போட்டியின் சிரேஷ்ட பிரிவில் 98 புள்ளிகளை பெற்று இரண்டாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட நிக்கவரட்டிய கணுக்கட்டியைச் சேர்ந்த முகமது ரினவுஸ் முகமது ரிஸ்கியை அன்போடு அழைக்கின்றோம் சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. அதான் போட்டியில் 98 புள்ளிகளை பெற்று இரண்டாம் இடத்தினை தனதாக்கி கொண்டார் முகமது ரினவுஸ் முகமது ரிஸ்கி அவர்கள். இதுவரையில் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த ஹனீஃப் ஹாஜியார் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைக்கின்றோம் FN குரூப் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் கௌரவத்துக்குரிய சகோதரர் ஃபஸ்மி இலியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நடைபெற்று முடிந்த அசான் போட்டியின் சிரேஷ்ட பிரிவில் 95 புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தினை பெற்றுக்கொண்ட அட்டுலுகமையைச் சேர்ந்த முகமது உஸ்மானை அன்போடு அழைக்கின்றோம். இதுவரையில் சான்றிதழை வழங்கி கௌரவித்த சகோதரர் ஃபஸ்மி அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைக்கின்றோம் எமது கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்த அஸ்மா டிராவல்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் கௌரவத்துக்குரிய அல்ஹாஜ் MRM ரிஹான் நலிமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நடைபெற்று முடிந்த கிராத் போட்டி 2021ஆம் ஆண்டில் நடைபெற்று முடிந்த கிராத் போட்டியில் கனிஷ்ட பிரிவில் முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட 96.5 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட தியத்தலாவைச் சேர்ந்த முகமது நஃபீல் ஃபாத்திமா ஷம்லாவை அன்போடு அழைக்கின்றோம் உங்களுக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற கிராத் போட்டியில் 96.5 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தினை தியத்தலாவைச் சேர்ந்த முகமது நஃபீல் ஃபாத்திமா ஷம்லா பெற்றிருந்தார். அவருக்கான சான்றிதழ் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. இதுவரையில் சான்றிதழை வழங்கி கௌரவித்த ரிஹான் ஹாஜர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய அழைப்பேற்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த உலமா கௌரவத்துக்குரிய அப்துல் சலாம் மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி. நடைபெற்று முடிந்த கிராத் போட்டியின் கனிஷ்ட பிரிவில் முதலாம் இடத்தினை பெற்று 92.6 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட மாவத்து பொலையைச் சேர்ந்த முகமது இம்தியாஸ் அப்துல் ரஹ்மானை அன்போடு அழைக்கின்றோம் உங்களுக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. இதுவரையில் சான்றிதழை வழங்கி கௌரவித்த அப்துல் சலாம் மௌலவி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய
சிரேஷ்ட ஊடகவியலாளர், கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக ஊடகத்துறையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வசந்தம் எஃப்எம்மினுடைய மூத்த ஊடகவியலாளர், அதே போன்று சிரேஷ்ட செய்தி ஆசிரியர் நண்பன் அஃபாஸ் முகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி நடைபெற்று முடிந்த கிராத் போட்டியில் சிரேஷ்ட பிரிவில் முதலாம் இடத்தினை பெற்று 91 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட நீர்கொழும்பு போரத்தொட்டையைச் சேர்ந்த அப்துல் ஆனி சஜீத் அகமடவை அன்போடு அழைக்கின்றோம் உங்களுக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைக்கின்றோம் எங்களுடைய ஐடெக் நிறுவனத்தின் உறுப்பினர்களான, குறிப்பாக ஐடெக் நிறுவனத்தினுடைய தலைவர், ஓபிட் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் கௌரவத்துக்குரிய MYM கியாஸ் ஹாஜியாரை அன்போடு சான்றிதழை வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைக்கின்றோம். சிங்கப்பூர் டெலிஷாப் நிறுவனத்தின் உரிமையாளர் கௌரவத்துக்குரிய MSM அசான் ஹாஜியாரை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி. நடைபெற்று முடிந்த செய்தி வாசித்தல் போட்டி முதலாம் சுற்று 89.5 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தினை பெற்றுக்கொண்ட பூக்கொடையைச் சேர்ந்த ஹஷ்மா சஃபீனை அன்போடு அழைக்கின்றோம் உங்களுக்கான சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இதுவரையில் சான்றிதழை வழங்கி கௌரவித்த சிங்கப்பூர் டெலிஷாப் நிறுவனத்தின் உரிமையாளர் அசான் ஹாஜிர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைக்கின்றோம் ஹோட்டல் ரஹ்மானியா நிறுவனத்தின் பணிப்பாளர் கௌரவத்துக்குரிய KHM அனுஸ்தீன் ஹாஜியாரை அன்போடு அழைக்கின்றோம். செய்தி வாசித்தல் போட்டி முதலாவது சுற்றின் 2வது வெற்றியாளர் 84.4 புள்ளிகளை பெற்ற ஆரிஹாமம் ரிஸ்வி ஹமீட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உங்களுக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. நடைபெற்று முடிந்த செய்தி வாசித்தல் போட்டியின் முதலாவது சுற்றில் 84.4 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தை தனதாக்கி கொண்ட ஆரிஹாமும் ரிஸ்வி ஹமீட் அவர்களுக்கு அந்த சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சான்றிதழை வழங்கிய அனுஸ்தீன் ஹாஜியார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைக்கின்றோம் யூனிக் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கௌரவத்துக்குரிய HM ஷாக்கிர் மௌலவியை அன்போடு அழைக்கின்றோம். நடைபெற்று முடிந்த செய்தி வாசித்தல் 2வது சுற்றில் 2வது இடம் 77 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தை தனதாக்கி கொண்ட பூகொடையைச் சேர்ந்த ஹாஜரா நசீமை அன்போடு அழைக்கின்றோம். பூகொடையைச் சேர்ந்த ஹாஜரா நசீமை அன்போடு அழைக்கின்றோம். நடைபெற்று முடிந்த செய்தி வாசித்தல் போட்டியில் 77 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தை தனதாக்கி கொண்டார். இதுவரையில் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த யூனிக் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கௌரவத்துக்குரிய ஷாக்கிர் மௌலவி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனி அடுத்து நடைபெற்று முடிந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த பாடுவோர் பாடலாம் போட்டியில் 100க்கு 100 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை தனதாக்கி கொண்ட கலேவல சதாம் ஹுசைனை அன்போடு அழைக்கின்றோம் உங்களுக்கான சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. இந்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க பிறைநிலா ஊடக வலையமைப்பின் பிரத்யேக செயலாளர் கௌரவத்துக்குரிய சகோதரர் ரிஃப்கானை அன்போடு அழைக்கின்றோம் இந்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி. நன்றி. இனி அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைக்கின்றோம் எமது பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய தொழில்நுட்பவியலாளர் சகோதரர் மாத்தலையைச் சேர்ந்த அசீமை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி. நடைபெற்று முடிந்த பாடுவோர் பாடலாம் போட்டியின் 2ஆம் இடத்தை தனதாக்கி கொண்ட 99 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தை தனதாக்கி கொண்ட கலேவலையைச் சேர்ந்த SHM ஹாஷிமை அன்போடு அழைக்கின்றோம். அவர் இப்பொழுது இந்தியாவில் இருப்பதால் அவருடைய குடும்பம் சார்பாக ஒருவர் வருகை தந்திருக்கின்றார். நீங்கள் வந்து அவருக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரையில் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த சகோதரன் அசீம் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க எங்களுடைய பிறைநிலா ஊடக வலையமைப்பின் உறுப்பினர் கௌரவத்துக்குரிய ஃபாயிஸ் கௌசி மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நடைபெற்று முடிந்த பாடுவோர் பாடலாம் போட்டியில் 85 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை தனதாக்கி கொண்ட அட்டாளைச்சேனையைச் சேர்ந்த ஐயூப் மஸ்னி அஹ்மடை அன்போடு அழைக்கின்றோம் உங்களுக்கான சான்றிதழ் அடுத்து வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைக்கின்றோம். என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சக்தி FM வானொலியின் அறிவிப்பாளர் நண்பர் RJ சௌக்கி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி. பாடுவோர் பாடலாம் 2021 போட்டியில் 84 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தை தனதாக்கி கொண்ட புத்தளம் ARM நசீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி.
இதுவரையில் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த சகோதரன் ஆர்ஜே சௌக்கி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து தங்க குரல் தேடல் இடம்பெற்றது 2021ஆம் ஆண்டு. உங்களுடைய குரலுக்கு நாங்கள் கொடுக்கின்ற அடையாளமாக அது இடம்பெற்றது. அந்த போட்டியில் பங்கு பற்றி 87 புள்ளிகளை தனதாக்கி கொண்டு முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட வாழைச்சேனையைச் சேர்ந்த பிரபாகரன் அஸ்வின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான சான்றிதழை வழங்கி கௌரவிக்க எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அஸ்மா டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அஷேக் ரிஹான் ஹாஜியரை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அந்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி. அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி FN குரூப் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் கௌரவத்துக்குரிய ஃபஸ்மி இலியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நடைபெற்று முடிந்த தங்க குரல் தேடல் போட்டியில் 78 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தை தனதாக்கி கொண்ட மாத்தளையைச் சேர்ந்த லிங்கேஸ்வரன் ரக்ஷனாவை அன்போடு அழைக்கின்றோம். இதுவரையில் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த சகோதரர் ஃபஸ்மி இலியாஸ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளில் புனித ரமதானில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் எனும் துணிப்பொருளின் அடிப்படையில் கேள்விகள் கேட்டிருந்தோம். அந்த கேள்விகள் கேட்டதன் முக்கியமான நோக்கம் நீங்கள் புனித ரமதானிலாவது குர்ஆனை பரட்ட வேண்டும், அதிலே இருக்கக்கூடிய தர்ஜுமாக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு சூறாக்களிலிருந்தும் ஒவ்வொரு கேள்விகளை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். வெறுமனே சான்றிதழ் வழங்குவது நோக்கமல்ல, ரமலானிலாவது நீங்கள் குர்ஆனை புரட்ட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய தர்ஜுமாக்களின் அர்த்தங்களை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தார்கள். கடந்த வருடம் எங்களுக்கு FN குரூப் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் எங்களுக்கு அனுசரணை வழங்கியிருந்தது. இந்த வருடம் முழுமையான அனுசரணையை ஐதா காஸ் பிரைவேட் லிமிடெட், அதே போன்று எங்களுடைய அஸ்மா டிராவல்ஸ், அதே போன்று எங்களுடைய மாத்தளையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிசிடிவி ஆபரேஷன் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் எங்களுக்கு அனுசரணை வழங்கியிருந்தது. அவர்களை நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். எனவே இன்றைய தினம் இறுதி சான்றிதழ் வழங்கும் நிகழ்வாக அந்த போட்டிகளில் பங்கு பற்றிய சிலர் தான் இன்றைய தினம் இங்கே பங்கு பற்றினார்கள். இவருக்கு தபால் மூலம் அந்த சான்றிதழ்களை அனுப்பி வைக்க சொல்லியிருக்கிறார்கள். பங்கு பற்றியவர்களுக்கான சான்றிதழ் அடுத்து வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. இந்த சான்றிதழ்களை வழங்குவதற்கு முழுமையாக எங்களுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் மாத்தளை குர்னையைச் சேர்ந்த ஐதா காஸ் பிரைவேட் லிமிடெட். எனவே அவர்களுடைய அந்த பணிப்பாளருடைய கையால் இப்பொழுது அந்த சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றன. ஐதா காஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் கௌரவத்துக்குரிய ஹனீஃப் ஹாஜியாரை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் அந்த சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி. முதலில் சான்றிதழை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் அரநாயக்கையைச் சேர்ந்த MN சுலைஹா நிசாம். அரநாயக்க MN சுலைஹா நிசாம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள குளியாப்பிட்டியைச் சேர்ந்த MAA ஹம்னாவையும் அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள வரக்காப்புல RNF அஃப்ராவை அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள அக்குரண F ஷாராவையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள கொட்டிகாம்ப ஹத்தரலியாத்த MNF ஹுசைனியாவையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள வரக்காமுற MSF லுப்னாவையும் அன்போடு அழைக்கின்றோம். MSF லுப்னா. அதே போன்று அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேவுட பரகஹதனியைச் சேர்ந்த AT சுமையாவையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள கெக்கிராவ பந்தார பொத்தானையைச் சேர்ந்த MNF மஃபானாவையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள அக்குரண குறுகொடையைச் சேர்ந்த MAF நசீஹாவையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாரங்கொட பம்மண்ண சேர்ந்த MAM ஆஷிக்கை அன்போடு அழைக்கின்றோம். நாரங்கொட பம்மண்ணையைச் சேர்ந்த MA ஆஷிக்.
அதனைத் தொடர்ந்து கல்லெலிய ஹன்சகிரியைச் சேர்ந்த MNF அசீராவையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து தெல்தொட்டையைச் சேர்ந்த MF ஷர்ஃபாவையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள பூகொட குமாரி முல்லையைச் சேர்ந்த MSM ரிஸ்வியை அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள கணுக்கெட்டிய MRM ரிஸ்கியை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள ரம்புக்கனையைச் சேர்ந்த MFF ஹப்சாவை அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள பண்டாரகம ஹேனகெதரையைச் சேர்ந்த ஜம்ரியா தாஜுதீனை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள பஹமுன பரகஹ கொட்டுவைச் சேர்ந்த KMF இல்மாவை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள பஹமுன பரகஹ கொட்டுவைச் சேர்ந்த MKF இஷ்மாவையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள இப்பாகமுவ MFF ஃபஸ்ராவை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள கல்லெலிய மல்லஹாவைச் சேர்ந்த MJ ஆயிஷா அம்னாவை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள வரக்காமுற இஸ்மத் மாவட்டத்தைச் சேர்ந்த ARS ஃபவுசியாவையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள பூகொட குமாரி முல்லையைச் சேர்ந்த MSM ஷிஃபானையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள அட்டுல்கமையைச் சேர்ந்த SUM உஸ்மானை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள முதுந்துவ தெம்பிலிவத்தையைச் சேர்ந்த J அப்துல் ரஹ்மானை அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள உலப்பன ப்ளூம்ஃபீல்டைச் சேர்ந்த ஃபாத்திமா அஷ்பா தாஜுதீனை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள அளவத்துக்கொடையைச் சேர்ந்த MI அப்துல் ரஹ்மானை அன்போடு அழைக்கின்றோம். இதுவரையில் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த ஐதா காஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் ஹனீஃப் ஹாஜியார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த உளப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஏனைய வெற்றியாளர்களுக்கான சான்றிதழ்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த சான்றிதழ் வெறும் அட்டை தான். ஆனால் நீங்கள் புனித ரமலானில் நேர காலத்தை ஒதுக்கி உங்களுக்காக வேண்டி அந்த தர்ஜுமாவை நீங்கள் பார்த்து அதிலிருந்து பயன்பெற்றீர்கள் என்பதற்காக வேண்டி அதற்கான ஒரு சன்மானமாக நாங்கள் இந்த சான்றிதழை உங்களுக்கு வழங்கினோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாம் நிகழ்ச்சியின் இறுதி அம்சத்துக்குள் வந்திருக்கின்றோம். இனி நிகழ்வில் அடுத்த அம்சத்திற்கு செல்வதற்கு RJ சௌக்கி அவர்கள் தொடர்ந்தும் ஒளிவாங்கியுடன் மன்னிக்க வேண்டும். இன்னும் இருவருக்கு சான்றிதழ் வழங்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அந்த சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிக்க நாம் ஐதா காஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளரை அழைக்கின்றோம். அக்குர்ணையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரி ஃபஹரியாவை அன்போடு அழைக்கின்றோம். நடைபெற்று முடிந்த ரமதான் போட்டியில் பங்கு பற்றிய சகோதரி, உங்களுக்கான சான்றிதழ் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதேபோன்று குருநேகலையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரி MRF ருஷ்தாவையும் அன்போடு அழைக்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதேபோன்று ஏற்கனவே நண்பர் சௌக்கி கூறியது போல ஏராளமானவர்கள் பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்றீர்கள். குறிப்பிட்ட இன்னும் 10 நிமிடத்துக்குள் நாம் எமது நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எனவே வந்திருப்பவர்களில் யாராவது 2 நிமிடம் பேசுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. இருவருக்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்கி இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்னும் சிறிய உரை ஒன்று இருக்கிறது. அதனோடு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். உங்களில் யாராவது உரை நிகழ்த்த இருந்தால் 2 நிமிடம் சந்தர்ப்பம் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் நாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு இருக்கின்றோம். பிறை நிலா பற்றி ஒரு சில வார்த்தைகளுக்குள் முடிக்குமாறு பணிப்பாளர் கூறியிருக்கின்றார். எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை பிறை நிலாவை பற்றி கொஞ்சம் மிமிக்ரியாக செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். வரும்போதே சொல்லியிருந்தேன்,
சொல்லிக்கொண்டு தான் வந்தேன் எனது சகோதரியுடனும் எனது அங்கிருந்து வந்த எனது நண்பரிடமும். எனவே நான் விடயத்துக்கு வருகிறேன் சுருக்கமாக. பிறை நிலாவை பற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பேசினால் எப்படி இருக்கும் கேட்டு பார்ப்போமா? தம்பி தம்பி எல்லாரும் எங்கே வந்தீங்க? பிறை நிலா நிகழ்ச்சி பார்க்க வந்தீங்களா? எப்படி இருந்துருச்சு? ரொம்ப நல்லா இருந்துருச்சுல்ல? கலக்கிட்டாங்கப்பா நம்ம மீரா ரைஸ் தம்பி. அப்படியே கொஞ்சம் எல்லாரையும் டிசிப்ளின் சொல்ல வச்சார்ப்பா. டிசிப்ளின் அது மாத்திரமில்லை, எல்லா மீடியாவில் உள்ளவங்களும் அதே மாதிரி வயசுக்கு மூத்த உலமா நம்ம ரேடியோ முஸ்லீம் சேவையில் அடிக்கடி பேசுவார் நம்ம மௌலவி, அவங்களும் நல்ல விஷயங்களை சொன்னாங்கப்பா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. இந்த பிறநிலாவும் நீடூழி காலம் வாழணும்ப்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள், வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி பேசுகிறேன். என்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கு மறுமை வரைக்கும் சொல்கிறேன். இந்த பிறை நிலாவில் நல்ல விஷயங்களே நடக்கணும். எப்போ பார்த்தாலும் எந்த நேரத்துலையும் கண்ணாமாரு அப்பாமாரு இளைஞர்கள் இளைஞங்க எல்லாருக்குமே சொந்தம் இந்த பிறை நிலா. அதில் எல்லா மக்களும் சந்தோஷமாக கேட்கணும். இந்த பிறை நிலா மூலமாக எல்லாருக்கும் நல்லதே கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். வரட்டா? என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி வைத்த, எனக்கு ஒரு வேலையும் தந்து என்னை உருவாக்கிவிட்ட எனது ஆசான் புத்தளத்தின் நகர மேயர் இன்று மறைந்தாலும் அவர் குரல் எனக்குள் அடங்கியிருக்கிறது. எனக்குள் பல உலமாக்களின் குரலும் அடங்கியிருக்கிறது. அதற்கு நேரம் வாய்ப்புகள் போதாது. எனவே என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த முன்னாள் புத்தளம் நகரமேயர் பேசும்போதே எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது. அந்தளவுக்கு என்னை உருவாக்கிவிட்ட முன்னாள் நகரபிதா அல்ஹாஜ் மர்ஹூம் கே அப்துல் பாயிஸ் அவர்கள் இந்த பிறை நிலாவுக்கு அவர்கள் வந்திருந்தால் என்ன கூறியிருப்பார் என்று அவரின் குரலிலேயே தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க உலமாக்களே, சகோதரிகளே, பிறை நிலா இன்று ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. பிறை நிலா இன்று தனது பயணத்தை சிறந்த முறையில் தொடர்ந்திருக்கிறது. பிறை நிலா அதன் வளத்தை தொடர்ந்தும் நல்ல முறையில் பிரயோசனப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. அது எனது முன்னாள் நகரபிதா. வாய்ப்புக்கு நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மன்னிக்க வேண்டும், இன்னும் ஒரு சான்றிதழ் வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நடைபெற்று முடிந்த அசான் போட்டியின் கனிஷ்ட பிரிவில் வெற்றியீட்டிய இப்பாகமு முதுந்துவைச் சேர்ந்த ஜே அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. எனவே அவர் சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய அவருடைய தந்தையை நாங்கள் அன்போடு வரவேற்றுக்கொண்டு அந்த சான்றிதழை வழங்க இருக்கின்றோம். அந்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க எமது பிரதம அதிதி ரைஸ் ஆஜியரை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நடைபெற்று முடிந்த அசான் போட்டியில் பங்கு பற்றிய ஜே அப்துல் ரஹ்மான் முதுந்துவ இப்பாகமுவைச் சேர்ந்தவர். அவருக்கான சான்றிதழ் இப்பொழுது எங்களுடைய பிரதம அதிதியினது கரங்களால் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்து 2 நிமிடங்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக வசந்தம் வானொலியினுடைய செய்தி ஆசிரியர் அஃபாஸ் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒச்ச பார்த்துட்டு நேரத்தில் கடைசியாக கூப்பிட்டுருக்குறாங்க. 2 நிமிஷம் தான், மிச்சம் இல்லை. எங்களோட பிரதம அதிதி ரைஸ் மீரா அவர்கள் ஒழுக்கத்தை பற்றி பேசினார். அந்த இடத்துலேருந்து நானும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மீடியாவுக்கும் ஒரு ஒழுக்கம் ஒன்று இருக்குது. ஒழுக்க கோவைன்ற ஒரு சாமான் இருக்குது மீடியாவில். சவுக்கிக்கு தெரியும், சஃப்ராஸுக்கு தெரியும். அந்த ஒழுக்க கோவை அடிப்படையாக வைத்து தான் இந்த ப்ரொஃபஷனல்ஸ் மீடியா, அதாவது தொழில்வாண்மை மிக்க மீடியாக்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஃபோன் ஈக்கிறவங்கெல்லாம் உத்தியோகபூர்வமற்ற ஒரு ஊடகவியலாளராக இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு காலம்.
அதாவது மிச்சம் பேச விரும்பலை, 2 நிமிஷத்தில் முடிக்கின்றதால் டிரெக்டாக நான் அதாவது சப்ஜெக்டுக்கே வாரேன். குறிப்பாக இந்த ஃபோன் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த உத்தியோகபூர்வமற்ற ஊடகவியலாளர் அப்படின்னு ஏன் சொன்னேன்டா, உங்களுக்கு கிடைக்கிற ஒரு தகவல் கிடைச்சிதுன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் அடுத்த நிமிஷம் செய்கிறது இன்னொரு குரூப்புக்கு பாஸ் பண்ணுறது, இதுதானே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுமே, பெட்ரோல் 1 லிட்டர் 1000 ரூபாவை அதிகரிச்சிக்குன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நீங்கள் அதை உண்மையாக போயிட்டு பார்க்க மாட்டீங்க, ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு பிறை நிலாண்ட மாதிரி ஒரு மீடியா விஷயத்தில் வந்திருக்கிற நீங்கள் இதுக்கு பிறகு அப்படி செய்யக்கூடாது. அப்போ வார தகவல் உண்மையாக பொய்யா அப்படின்றத வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் பெரிய பிரச்சனை இல்லையா? இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் மீடியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊடக ஒழுக்கக்கோவையை பின்பற்றுகின்ற இந்த மீடியாக்கள் வந்து அதை சரியாக கடைபிடிப்பாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான், உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்தாமல் இன்னொருத்தருக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரு 50 வருடத்துக்கு அல்லது 40 வருடத்துக்கு முந்தி உருவாக்கப்பட்ட இந்த ஊடக ஒழுக்கக்கோவை சொல்கிறது. ஆனால் 1443 வருஷத்துக்கு முந்தையே குர்ஆன் இறங்கப்பட்ட போது இந்த ஊடக ஒழுக்கக்கோவைக்கான முதலாவது விஷயத்தை குர்ஆன் சொல்லிடுச்சு. ஹஸரத்மாருக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சா அதை உறுதிப்படுத்தாமல் இன்னொருத்தருக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லிடுச்சு. ஆனால் அப்படி எங்களுக்கு 1400 வருஷத்துக்கு முந்தி ஒழுக்கக்கோவையை படித்த இந்த குர்ஆனை வாசிக்கிற நாங்கள் கிடைக்கிற தகவல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சதுன்னு சொன்னால் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி அதாவது அதை பரிசித்து பார்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ ப்ரொஃபஷனல் மீடியாவில் இருக்கிற அவங்க அதை சரியாக செய்வாங்க. அதனால ஒரு தகவல் கிடைச்சதுக்கு பிறகு யாருமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய சோசியல் மீடியா வர தகவலில் 100% விதமான தகவல்கள் பொய்யான தகவல்கள். ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க, இந்த குறுகிய நேரத்தில் தான் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சா அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நீங்கள் உடனே இருக்கிற அதாவது இந்த டிவி சேனல்ஸ் அல்லது ரேடியோ சேனல்ஸ் இருக்குது. இப்போ சக்தி எஃப்எம்மாக இருக்கலாம், வசந்தம் எஃப்எம்மாக இருக்கலாம், அல்லது ஐடிஎன்னாக இருக்கலாம். இவங்க அந்த நியூஸை போட்டாங்களா, ரேடியோவில் அந்த நியூஸ் போச்சா அல்லது டிவியில் அந்த நியூஸ் போச்சான்னு பாருங்கள். அப்படி பார்க்க இயலாதா உடனே ஃபோனில் போய்ட்டு அவங்களோட வெப்சைட்டில் பாருங்கள். நான் சொல்கிறது வந்து ப்ரொஃபஷனல் மீடியாஸ் வெப்சைட், சும்மா இருக்கிற ஃபோனில் இருக்கிற வெப்சைட்ஸ் அல்ல, ப்ரொஃபஷனல் மீடியா வெப்சைட்ஸில் போய்ட்டு பாருங்கள் அப்படி ஒரு தகவல் வந்திருக்குதா இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெட்ரோல் அதிகரிச்சுன்னு ஒரு தகவல் வந்தால் நாங்கள் ஒரு நியூஸ் ரூமில் இருக்கிறவங்க என்ன செய்வோம்னு சொன்னால் டிரெக்டாக வந்து எரிசக்தி அமைச்சருக்கு கால் பண்ணி கேட்போம், இப்படி ஒரு தகவல் இருக்குது உண்மையாக பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் எஸ்ஸா இல்லையான்னு அந்த நியூஸை போடுவோம். அதனால் உங்களுக்கு சிம்பிள், இப்படியான மீடியாஸ் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கும். உங்களுக்கு வந்த தகவல் அந்த மீடியாஸுடைய வெப்சைட்லேயோ அல்லது ரேடியோ சேனல்லையோ அல்லது டிவி நியூஸ்லேயோ போச்சுன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டி தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. ஒரு பொய்யான தகவலை ஷேர் பண்ணுறதும் பாவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹஸரத்மார் சொல்லுவாங்க. இந்த அளவோடு முடிச்சுக்கொள்ளலாம். அடுத்து கடைசி ஒரு விஷயம் சொல்ல வேணும். இந்த நாட்டில் வந்து முஸ்லீம்களுக்கு ஊடகம் இல்லை அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டது. பல வருஷங்களாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆக பவர்ஃபுல்லான ஊடகம் முஸ்லீம்களுடைய கையில் தான் இருக்குது. மிம்பர் மேடை அப்படின்னு சொல்கிறது வந்து ஆக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஊடகம். அதை இருக்கிற ஹஸரத்மார்கள் சரியாக பயன்படுத்தினா அதை விட ஒரு பவர்ஃபுல்லான மீடியா வேறு எந்த மீடியாவாலையும் அதை உடைக்கலாம். உதாரணத்துக்கு யார் என்ன சொன்னாலும் பள்ளியில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை செய்கிற ஒரு சமூகமாக தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். பள்ளியில் சொல்கிற விஷயங்களை சரியாக அலசி ஆராய்ஞ்சி ஹஸரத்மார் மிம்பரில் சரியாக சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த சமூகத்துக்கு உரிய ஊடக தேவை பூர்த்தி செய்யப்படும். அதை இங்கே நிறைய உலமாக்கள் இருக்கிறதால நான் சொல்கிறேன். உலமாக்களும் அப்டேட் ஆக வேண்டும் என்று கூறி சந்தர்ப்பத்திற்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே போன்று இந்த பிறை நிலாவை பற்றியும் ஒரு சில செகண்ட்கள் சொல்ல வேண்டும். பிறை நிலா என்பது சஃப்ராஸ் அபுபக்கருடைய ஒரு தனி மனித முயற்சி. ஒரு மீடியாவை தனி மனிதனாக இயக்கிறதுன்றது ஒரு லேசான விஷயம் இல்லை. பெரிய பெரிய ஊடகங்களே, நெட்வொர்க்காக இருக்கிற ஊடகங்களே செய்கிற கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை சஃப்ராஸ் தனி மனிதனாக இருந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த முயற்சிக்கு இன்னும் நாங்கள் ஒரு வளம் சேர்க்கிறதுக்காக தான் நான் கூட இன்று கொழும்பிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வரைய தந்தேன். சஃப்ராஸ் அடிக்கடி சொல்லுவார், பிறை நிலா இது உங்களுக்கான வரம் என்று சொல்லி. நான் சொல்கின்றேன், அந்த வரத்திற்கு எல்லோரும் உரமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. அடுத்து ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றுவதற்காக அஸ்மா ட்ராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் பிரபல தொழிலதிபர் அல்ஹாஜ் MRM ரெஹான் அலிமி அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். மதிப்புக்குரிய மூத்த உலமா, அதே போன்று இங்கே பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற ஜிம்மன் ஜுவலர்ஸ்
தொழிலதிபர் அவர்களே, எஃப்என் குரூப்பின் தலைவர் சகோதரர் ஃபஸ்மின் அவர்களே, ஐடா நிறுவனத்தின் இளைய தலைவர் ஹனீஃப் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் உலமாக்களையும் அன்பு சலாம் கூறி வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மதிப்புக்குரிய பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, பிறைநிலா ஊடக வலையமைப்பின் 6ஆம் ஆண்டு நிகழ்வையொட்டி என்னையும் இங்கே அழைத்திருக்கின்றார்கள். நான் மிக நீண்ட நேரம் பேசுவதற்காக வரவில்லை என்றாலும் சகோதரர் குறிப்பிட்டது போன்று சஃப்ராஸ் என்ற ஒரு தனி மனிதனின் முயற்சி இன்று நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஊடகத்தோடு நீண்ட தொடர்பு கொண்டவன் என்ற வகையிலே 2000ஆம் ஆண்டில் சுவர்ணவாகினியில் தொழிலில் புரிந்த நான் அன்று தொடக்கம் எனது தந்தை ஒரு பிரபல எழுத்தாளர், மூத்த ஊடகவியலாளர், எம்மை விட்டும் சென்ற அல்ஹாஜ் ஏலம் ராசிக் மாஸ்டர் அவர்களின் இளைய மகன் நான். எனவே ஒரு ஊடகம் எவ்வாறு செயற்படுகின்றது, ஒரு பத்திரிகை எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை பற்றி எனக்கு புதிதான ஒரு விடயம் அல்ல. சஃப்ராஸ் எவ்வளவு கஷ்டமான நிலையில் இதனை உருவாக்கி மிக மிக சிறிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊடக வலையமைப்பு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவின் பேரருளால் நான் நினைக்கின்றேன் சஃப்ராஸ் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று. நான் சற்று முன் ஃபஸ்மீன் அவர்களுடனும் ஹனீஃப் அவரும் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் குறிப்பிட்டேன், ஒரு ஊடகத்திற்கு வருகை தரக்கூடிய கொள்ளளவை விடவும் மிக நிறைந்த ஒரு சமூகம் இங்கே இருக்கின்றது. இது அவர் பெற்ற வெற்றியாகவே நான் கருதுகின்றேன். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், திருமண வைபவம் அல்லது களியாட்டங்கள் இதன் சனங்கள் இருக்கும். ஆனால் இன்று சஃப்ராஸை நம்பிய, இந்த பிறை நிலாவை நம்பிய ஒரு சமூகம் இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே சஃப்ராஸ் அபுபக்கர் அவர்களே, நீங்கள் இன்னும் மேலோங்கி செல்ல வேண்டும். நான் நினைக்கின்றேன், வசந்தத்தின் அறிவிப்பாளர் அல்லது செய்தியாளர் குறிப்பிட்டது போன்று என்னிடத்திலேயும் ஒரு கவலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லீம்கள் இடத்திலே ஒரு ஊடக வலையமைப்பு இல்லை என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். அதனுடைய இழைப்பை ஈஸ்டர் தாக்குதலிலே நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களை பற்றியெல்லாம் பொய்யான விமர்சனங்களை அள்ளி கொட்டுகின்ற ஊடகங்கள் இருந்த பொழுது அதனை விமர்சிக்கக்கூடிய ஊடகங்கள் எங்களிடத்திலே இருக்கவில்லை என்று நான் இன்றும் அவரோடு உறுதுணையாக இருப்பதற்கு காரணம் இந்த சிறுதுளியான இந்த சஃப்ராஸுடைய இந்த முயற்சி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு காலத்திலே இலங்கையிலே புகழ்பெற்று வளரக்கூடிய ஒரு நிறுவனமாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதோடு ஒரே ஒரு விடயத்தை மற்றும் நான் சென்ற கிழமை வாசித்த லெபனான் ஸ்கை நியூஸிலே வாசித்த ஒரு விடயத்தை மாத்திரம் இந்த இடத்திலே குறிப்பிட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். ஏனெனில் இங்கே இளைய சிறிய சகோதரர் இருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, நாங்கள் எல்லோரும் நான் நினைக்கின்றேன் ரைசா ஆஜியாருக்கும் பெரிய வயதாக இருக்க முடியாது. நாங்கள் எல்லாரும் இளைய தொழிலதிபர்களாகவே இருக்கின்றோம். நாங்கள் ஹஸ்ரத் அவர்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் நலிமியாவிலே கல்வி கற்ற வேளையிலே நட்பண்புகளை நாங்கள் கற்றோம். டிசிப்ளினை பற்றி மிகவும் அழகாக குறிப்பிட்ட அவர்கள் எங்களிடத்திலே கவலைக்குரிய விடயம் அது எங்களை விட்டும் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த ஊடகங்களோடு நீங்கள் இருக்கின்ற தொடர்பு, இந்த தொலைபேசியோடு இருக்கின்ற தொடர்பு, சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு தொலைபேசியை நாங்கள் எவ்வளவு நேரம் கையில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டார்கள். அதனை ஒத்தோடு இணைந்த ஒரு விடயத்தை மாத்திரம் உங்களிடத்திலே கூற ஆசைப்படுகின்றேன். லெபனானிலே ஒரு அழகான யுவதி ஃபேஸ்புக்கிலே தொடர்பு கொள்கின்றார் ஒரு மனிதனோடு, ஒரு சகோதரனோடு. அவ்வாறு தொடர்பு கொண்டு அது ஒரு காதலாக மாறுகின்றது. இந்த காதல் தொடர்ந்து செல்கின்ற பொழுதோ இவள் இந்த இளம் யுவதி அவரை பற்றி முழுமையாக நம்பியிருக்கின்றார்கள். நம்பிய பின்பு இவன் அந்த கடைசி கட்டத்திலே இவன் முழுமையாக நம்பியதன் பின்பு உங்களுக்கு தெரியும், இவன் கூறுகின்றான், நான் வளைகுடா நாட்டைச் சேர்ந்தவன் அல்ல, வெளியே ஒருவர் என்று. அதற்கும் இந்த பிள்ளை என்ன செய்கின்றார்கள், நம்புகின்றார்கள். அவனோடு தொடர்பை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்கின்ற பொழுது இவனுடைய இந்த மிராட்டித்தனமான செயற்பாட்டை இப்பொழுதுதான் வெளிப்படுத்துகின்றான். நான் உன்னை திருமணம் முடிக்கின்றேன் என்றாலும் எனது நாட்டிற்கு உன்னை அழைத்து வருவதற்காக வேண்டி உன்னிடத்திலே சில வைத்திய பரிசோதனைகள் செய்யப்பட இருக்கின்றது என்று. முதல் கட்டமாக இரத்த பரிசோதனை செய்வதற்காக வேண்டி $1000 அங்கே அனுப்பப்படுகின்றது. இந்த பெண் பிள்ளை அந்த விடயத்தை கச்சிதமாக முடித்து அவருக்குரிய அந்த ரிப்போர்ட்டுகளை அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைக்கின்ற பொழுது
மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அங்க அவயங்களிலே இருக்கக்கூடிய நோய்களை நீங்கள் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் உங்களை எனக்கு அழைத்து செல்ல முடியும் என்று மீண்டும் அந்த பெண் பிள்ளையின் அக்கௌண்ட்டுக்கு கணக்குக்காக வேண்டிய $3000 வைப்பிலிடப்படுகின்றது. இவையெல்லாம் நடந்து முடிந்து இந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் அனுப்பி வைத்ததன் பின்பு இந்த மிராட்டித்தனமான இந்த மனிதன் அந்த நாட்டை சென்றடைகின்றான். அன்பிற்குரிய சகோதரிகளே, மிகவும் உருக்கமான ஒரு விடயம். நான் இதனை இந்த இடத்தில் கூறவில்லை என்றால் அமானிதம் என்னையும் தாக்கும், அல்லாஹ் என்னிடத்திலேயும் கேள்வி கேட்பான் என்றதுக்காக வேண்டி ஒரு நிமிடத்தை நான் கூட்டி எடுத்திருக்கின்றேன். இவ்வாறான சந்தர்ப்பம் நடந்து முடிந்ததன் பின்பு இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இந்த ஆண் இந்த பிள்ளையை திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடித்து குடும்பத்தோடு அழைத்து செல்கின்றார் என்று குறிப்பிட்டாலும் கூட அன்றைய தினத்திலே இவன் செல்கின்றான், நான் உங்களை மட்டும் அழைத்து செல்கின்றேன், பின்பு அடுத்த கிழமை அல்லது அதன் பின்னு வரக்கூடிய நாட்களிலே குடும்பத்தை அழைத்து செல்கின்றேன் என்று அழைத்து சென்று 5 நாட்களிலே எந்த ஒரு தொடர்பும் இல்லை. லெபனான் போலீஸிலே இவர் பற்றி புகார் செய்யப்படுகின்றது. யாரும் தேடவில்லை. கடைசியாக லெபனான் போலீஸிலே இருந்து 5 நாட்களில் குடும்பத்தாருக்கு ஒரு தொலைபேசி வருகின்றது, உங்களுடைய பிள்ளை கிடைக்கப்பட்டிருக்கின்றது, வந்து பாருங்கள் என்று. அங்கே செல்கின்ற பொழுது அந்த பிள்ளையுடைய அங்கங்கள் வேறு வேறாக வெட்டப்பட்டு, கண்கள் கலட்டப்பட்டு, இருதயங்கள் இழுக்கப்பட்டு இரத்த வாரியத்தோடு இருப்பதை கண்டிருக்கின்றார்கள். இறுதியின் முடிவு அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தொடர்பு கொண்ட மனிதன் அறுவை சிகிச்சையிலே ஒரு மூத்த ஒரு வைத்தியராகவும் உலக ரீதியாக மனிதனுடைய இயல்புகளை, அதாவது அங்கங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு மகா கொடியவனாகவும் ஒரு நெட்வொர்க்கிலே வேலை செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான். இப்பொழுது இந்த விடயம் முழு உலக ஆராய்ச்சிய பெற்றாலும் கூட இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த ஊடகம், இந்த தொலைபேசி, இந்த சோஷியல் மீடியா எங்களை பாதுகாத்து கொள்ள நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர அதற்கு நீங்கள் ஒரு விடயத்திலும் அடிமையாகி விடாதீர்கள் என்ற மிகவும் பணிவான வேண்டுகோளை கேட்பதோடு, உங்களுக்கு தெரியும் பல குடும்பங்கள் இன்று இலங்கையிலே பிரிவதற்கு முக்கியமான காரணமாக இந்த தொலைபேசி இருந்து கொண்டிருக்கின்றது. ஷேக் ரஹீஸ் அவர்கள் குறிப்பிட்டது போன்று நீங்கள் அந்த தொலைபேசியை உங்களை விட்டு ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள், தேவையான நேரம் அதனை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையான நேரம் மாத்திரம் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பணிவாக வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை கடைசி நேரத்தில் எனக்கு அளித்த சகோதரர் சஃப்ராஸ் அபுபக்கர் அவர்களுடைய அந்த இணையதள குழாத்திற்கும் பிறைநிலா குழாத்திற்கும் வாழ்த்து தெரிவித்து, மாற்றுத்திறனாளியாக இங்கே வந்து உண்மையிலே மனம் கவர்ந்த அந்த பாடலை பாடி அல்லாஹ் அவருக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருக்கின்றான், ஒரு நியமத்தை எடுத்து அல்லாஹ் இன்னும் ஒரு நியமத்தை அவர் கொடுத்திருப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைந்து அவருடைய எதிர்காலத்துக்காக வேண்டியும் நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. அடுத்து நன்றி உரை அதனை வழங்க பிறைநிலா ஊடக வலையமைப்பினுடைய தலைவர் சஃப்ராஸ் அபூபக்கர் அவர்களை அழைக்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இறுதியாக நன்றி உரை. நன்றி மறப்பது நன்றன்று என்பதற்கொப்ப அவசரமாக நன்றி கூற வேண்டியவர்கள் தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இந்த நிகழ்வு திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டதல்ல. 6 வருட கனவு, 6 வருடம் நித்திரை இல்லா உறக்கம், இந்த வெளிப்பாடு இதனுடைய வழியில் உருவானது தான் இன்றைய நாள் நிகழ்வு. எனவே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்வை சிறப்பித்த பிரதம அதிதியாக வருகை தந்த எங்களுடைய வெட்டிங் ரிங் நிறுவனத்தின் உரிமையாளர் கௌரவத்துக்குரிய தேசமானிய தேசபந்து கலாநிதி அல்ஹாஜ் ரயீஸ் மீரா அவர்களுக்கும், அதேபோன்று இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்த அக்குருண ஐதாகாஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் கௌரவத்துக்குரிய ஹனீஃபா ஹாஜியார் அவர்களுக்கும், அதேபோன்று எங்களுடைய கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பித்த அஸ்மா டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கௌரவத்துக்குரிய ரிஹான் நலிமி அவர்களுக்கும், அதேபோன்று FN குரூப் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் கௌரவத்துக்குரிய இலியாஸ் ஃபஸ்மின் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்படுகின்றோம். அதேபோன்று எங்களுடைய விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்த குர்நேகல் இஸ்லாமிய வர்த்தக சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களையும் நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்துகின்றோம். அதேபோன்று இந்த நிகழ்வில் குறிப்பாக இன்றைய தினம் இந்த நிகழ்வு இந்தளவு சிறப்பாக நடக்க வேண்டும் என்று அர்ப்பணித்து பொருளாதார உதவிகளை செய்து இந்த நிகழ்வில் கடைசி வரை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிறைநிலா ஊடக வலையமைப்பின் செயலாளர், அதேபோன்று என்னுடைய பாலிய நண்பன் சகோதரன் ரிஃப்கான் அவர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அதேபோன்று இந்த நிகழ்வுக்கு அயராது உழைத்த எங்களுடைய பிறைநிலா ஊடக வலையமைப்பின் பிரதி பொதுச் செயலாளர் சகோதரன் ரினோ ஷரீஃப்தீன் அவர்கள் வர முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார். எனவே அவரையும் இந்த வேளையில் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு, அதேபோன்று நாங்கள் பிறைநிலா ஊடக வலையமைப்பு ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை எங்களோடு கரம் கோர்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாத்தளையைச் சேர்ந்த சகோதரர் அசீம், அதே போன்று எங்களுடைய அக்குரணையைச் சேர்ந்த சகோதரர்
மௌலவி ஃபாயிஸ் கௌசி அவர்கள். அதே போன்று என்னை அறிந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் எனக்கு வழிமுறைகளை சொல்லி என்னை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இலங்கையின் மூத்த உலமா கௌரவத்துக்குரிய அப்துல் சலாம் மௌலவி அவர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்தி கொண்டு, அதே போன்று என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வருகை தந்த கட்டாயம் அஃபாஸை பற்றி சொல்லியாக வேண்டும். நாங்கள் 2008ஆம் ஆண்டு வசந்தம் FM வானொலியை ஆரம்பிக்கின்ற அந்த பீரியடிலே, அந்த காலத்திலே அறிவிப்பாளராக இணைந்து கொண்டோம். அந்த நேரத்திலிருந்து நானும் அஃபாஸும் மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் ஒரு வானொலி நிகழ்ச்சி செய்தோம். ஃபன் பாக்ஸ் என்கின்ற ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஷோ. நானும் அஃபாஸும் தான் கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாக அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினோம். வசந்தம் FM வானொலியில் கடைசி வரை மிகச்சிறப்பான நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது அந்த ஃபன் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். அதன் பிறகு அஃபாஸ் அவருடைய திறமை மூலம் செய்திக்குள் நுழைந்து இப்பொழுது வசந்தம் FM வானொலியிலே சிரேஷ்ட செய்தியாளர், அதே போன்று செய்தி ஆசிரியராக கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக ஒரே ஊடகத்தில் பயணம் செய்கின்ற பெருமையும் சகோதரன் அஃபாஸ் அகமதுக்கு இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் கோவக்காரன் தான், இருந்தாலும் பரவாயில்லை. என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர். எது செய்வதாக இருந்தாலும் மனசிலே கள்ளம் கபடம் இல்லை, சொல்லக்கூடியதை நேரடியாக சொல்லிவிட்டு அடுத்த நிமிடம் தோளிலே கையை போட்டுக்கொண்டு பயணம் செய்யக்கூடிய நல்ல பக்குவம் உள்ள ஒரு நண்பன். என்னுடைய அழைப்பை ஏற்று இன்றைய தினம் ஒரு கல்யாண நிகழ்வையும் கேன்சல் செய்துவிட்டு இந்த இடத்திற்கு வந்தார். எனவே அவருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அழகாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நண்பன் RJ சவுக்கி, எங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையிலே சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்தது. அன்றிலிருந்து நெருங்கிய நண்பனாக பழகி கொண்டிருக்கின்றார். திறமையான ஒருவர், நிறைய பெண் சகோதரிகளது மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். ஹலோ சக்தி கேட்டால் தெரியும் இவர் எங்கே இருக்கிறார் என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நல்லதொரு ஊடக நண்பன், சிறந்த திறமையாளன். இப்பொழுது சக்தி டிவியிலேயும் ஒரு நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். என்ன ஷோ? அதிசய அகரம் என்று சொல்லி ஒரு சக்தி டிவிலையும் ஒரு ஷோ செய்துட்டு இருக்கிறார். நல்லதொரு ஊடக ஆர்வலர், நல்லதொரு சிரேஷ்ட ஊடகவியலாளர். என்னுடைய அழைப்பை ஏற்று நான் கோல் பண்ணின உடனே கட்டாயம் நான் உங்களுக்காக வருகிறேன் என்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார். எனவே RJ சவுக்கி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இங்கே புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், குளியாப்பிட்டியைச் சேர்ந்த சகோதரன் ஃபர்சாத். அவருக்கு தமிழ் அதிகமாக தெரியாது, சிங்கள மொழியை சரளமாக கற்ற ஒருவர். அவரும் என்னுடைய அழைப்பை ஏற்று உடனடியாக நான் வருகிறேன் என்று வந்து இன்றைய நாள் முழுவதும் இந்த ஃபோட்டோகிராஃபி வேலைகளை செய்து தந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, அதேபோன்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய 2022-2023ஆம் ஆண்டு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் நேரம் காலம் ஒதுக்கி இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு, ஏராளமான உலமாக்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களையும் நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்துகின்றோம். அதேபோன்று சான்றிதழ்களை பெற வருகை தந்த சகோதரிகள், அவர்களோடு கூட வந்தவர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் என ஒட்டுமொத்தமாக வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி மறப்பது நன்றன்று. யாராவது பேராவது விடுபட்டு இருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வில் ஏதாவது உங்களுடைய சான்றிதழ்களில் தவறுகள் இடம்பெற்றிருந்தால் நிகழ்ச்சி நிறைவுற்றதும் என்னை சந்தித்து அந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இறுதியாக என்னுடைய சிறிய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வந்தது எங்களுடைய ரிஹான் போஸ் சொன்னது போல, ஒரு எங்களை நம்பி பிறைநிலா என்கின்ற அந்த ஊடகத்தை நம்பி இவ்வளவு சனக்கூட்டம் இருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, வேறு வார்த்தைகள் இல்லை. எனவே தொடர்ச்சியாக நீதமாக, குறிப்பாக பீஸ் ஜேர்னலிசம் என்று சொல்வார்கள், சமாதான ஊடகம் என்கின்ற துணைப்பொருளின் அடிப்படையில் எங்களுடைய தமிழ் உறவுகளையும் இஸ்லாமிய உறவுகளையும் அழைத்துக் கொண்டு இணைத்துக் கொண்டு எங்களுடைய பயணம் தொடர இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த அளவில் நன்றி உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். யார் யாரெல்லாம் எங்களுடைய நன்றி குறித்தாக இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் தொடர்ந்து வருகின்ற நாட்கள் இனிய நாட்களாக அமைய வேண்டும். தொடர்ந்தும் பிறைநிலா ஊடக வலையமைப்புக்கு உங்களுடைய அன்பு, ஆதரவு, அனுசரணையை தந்து உதவுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த அளவில் எங்களது நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். சந்திப்புகள் சந்தர்ப்பவசமானவை. மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரையில் நல்லதை சிந்திப்போம். வானொலி வழி, என் குரல் வழி உங்கள் வீட்டு வராந்தை வரை வந்து சந்திக்கும். அதுவரையில் நல்லதை சிந்திக்கும் உங்கள் நண்பன் சஃப்ராஸ் அபூபக்கர் விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஜஸாக்குமுல்லாஹ்.